श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। पल्लवित पालित सप्तलोकी निर्वागकोरहित नेमकडाकलीला श्रीरङ्गहर्म्यतड मङ्गलदीपरेखा श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। श्रीरङ्गराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पदापराङ्कुरपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुखाब्जमित्रम् श्रीवत्सविल्लचरणं यतिराजमीडे। சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நெருகேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலையும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் எழுந்துடைய சேவை சாதிக்கும் பரிவிராஜகாச்சாரியான யதுகிரி நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய நியமனத்தினாலையும் அவருடைய கடாட்ச விசேஷத்தினாலேயும் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜனுத்தந்தாதியினுடைய 16வது பாசுரம் தொடங்கி 20ஆம் பாசுரம் வரையில், அதாவது 5 பாசுரங்கள் அடியேனுக்கு லப்தமாயிற்று. இதற்கு இந்த திருவரங்கத்தமுதனார் அருளிய அந்த ராமானுஜனுத்தந்தாதி என்கிற கிரந்தத்திற்கு பிரபன்ன காயத்ரி என்று ஒரு அற்புதமான அர்த்தம் உண்டு. அந்த 108 பாசுரங்களிலேயும் எம்பெருமானாருடைய திருநாமம் வருவதனாலே இது அற்புதமான ஒரு கிரந்தமாக கொண்டாடப்படுகிறது. அதிலே அடியேனுக்கு லப்தமானது 16 பாசுரம் முறை 20ஆம் பாசுரம் வரை. இதற்கு பெரிய ஜீயர் என்று கொண்டாடப்படுகிற சுவாமி மணவாள மாமுனிகளும் பிள்ளைலோகம் ஜீயர் என்று கொண்டாடப்படுகின்ற அந்த சுவாமியினுடைய வியாக்கியானம் அத்யத்புதம் அத்யத்புதம் அத்யத்புதம். அந்த வியாக்கியானங்களின் துணை கொண்டுதான் இந்த ராமானுஜனுத்தந்தாதியை நம்முடைய கருத்துக்கு நம்முடைய எண்ணத்துக்கு இலக்காக்க முடியும். அப்படிப்பட்ட பிள்ளைலோகம் ஜீயர் அருமையான வியாக்கியானம். நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்களுக்கு சமமாக பிள்ளைலோகம் ஜீயர் அற்புதமான ஒரு வியாக்கியானம் அருளியிருக்கிறார். அவருடைய வாழ்த்திருநாமத்தை முதலிலே நாம் அனுபவிப்போமா. ஸ்ரீசடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜமதுவிரதம் ஸ்ரீமத்யதீந்திர பிரவணம் ஸ்ரீரோகாரியமுனிம் பஜே. அந்த பிள்ளைலோகம் ஜீயருடைய வாழ்த்திருநாமத்தை நாம் அனுபவிப்போம். சீராரும் கச்சி நகர திறக்க வந்தோன் வாழியே, சித்திரையில் ஓணத்தில் உதித்த செல்வன் வாழியே, ஏறாரும் குழல் மடவா
கருத்தோன் வாழியே யதேந்திர பிரவண பிரபாவம் எடுத்துரைத்தான் வாழியே நீராரொரு திருவரங்கத்தில் நிறைவேற்றினான் வாழியே இரேலோகாரியன் என்று நியமனம் பெற்றோன் வாழியே ஆறாறு மால் நடி தினம் தொழுவோன் வாழியே தாரணியில் லோகமுனி தாள்கள் என்னும் வாழியே. இந்த ராமானுஜருத்தந்தாதிக்கு 2 வியாக்கியானங்கள் அடியேன் முதலிலே சொன்னது போல மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்தையும் அடுத்ததாக புள்ளலோகாச்சாரியா புள்ளலோகம் ஜீயர் சுவாமியுடைய வியாக்கியானத்தையும் 2ஐயும் சேர்த்து அனுபவித்தால் அதனுடைய சுகமான அனுபவம் அந்த திருவரங்க அமுதனாருடைய திருவுள்ளம் எப்படி ஆச்சாரகரத்திலே அழுநாள பெருமாள் நாயனாருடைய திருவுள்ளம் மணவாள மாமுனிகளுக்கு உள்ளே புகுந்ததோ அதுபோல இங்கே ராமானுஜருத்தந்தாதிக்கு மணவாள மாமுனிகள் அருளி செய்த வியாக்கியானமும் பெரிய புள்ளலோகம் ஜீயர் அருளி செய்த அந்த வியாக்கியானத்தில் 2ம் சேர்த்து அனுபவிக்கலாம் என்பது அடியேனுடைய அபிப்பிராயம். பாசுரம் 16ஆம் பாசுரம். தாழ்வானில்லா மறைத்தாழ்ந்து தாளமுழுதும் கலியே வந்து அழைத்தவள் காண்மின் அரங்கர் மௌலின் சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் சொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜரென்னும் மாமுனியே. அவதாரியை 1 அவதாரியை 2 என்பது அவதாரியை 1 என்பது மாமுனிகள் வியாக்கியானம், அவதாரியை 2 என்பது பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானமாக இப்படி நாம் அனுபவித்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்திற்கும் முன்னாடி கேட்கின்றவர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவதாரியை 1 இப்படி ஸ்வலாப அனுசந்தானத்தாலே கிருஷ்ணரானவர் சோராதகாதல் பரம் துழிப்பார் என்கிற 15வது பாசுரத்திலே அனுசந்தானத்தாலே ஸ்வலாப அனுசந்தானத்தாலே அதாவது எம்பெருமானாருடைய அனுபவம் திருவரங்கத்தமுதனாருடைய அனுபவத்தை எம்பெருமானாரை அனுபவித்த திருவரங்கத்தெம்பெருமானாருடைய ஸ்வலாபத்தை அந்த லாபத்தை எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தம்மை போலே எம்பெருமானார் விஷயத்திலே பிரவணராக்குகைக்காக அதுக்கு உறுப்பாக பகவத் வல்லபயான எம்பெருமானுடைய அதிமாத்திர பிராவண்யம் உடையவளும் அத்தியந்த பிரியமான ஆண்டாளுடைய பிரசாத பாத்திரமான எம்பெருமானார். இவ்விடத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் 3 திருநாமங்கள் 3 விதமான வைபவங்கள் சொல்லப்படும். இந்த பாசுரத்திலே ஆண்டாளுடைய பிரபாவமும் எம்பெருமானார் பிரபாவமும் இந்த 2ம் சேர்த்து சுவாமி அமுதனார் அனுபவித்த அனுபவமும் நமக்கு 3 வித லாபங்களும் நமக்கு கிடைக்கிறது. அப்படி பகவத் வல்லமையான ஆண்டாளுடைய பிரசாத பாத்திரமான எம்பெருமான் ஆண்டாளுடைய கிருபைக்கு பாத்திரமானவர். ஏனென்றால் மாறிடும் சோலை என்னும் நம்பிக்கை நூதடாவில் வாயிலேந்து பராவித்தேன் என்னும் திருப்பாவை ஜீயர் என்னும் பெருமையாக கொண்டாடும்படியான எம்பெருமானார் அல்லவா. என்னுடைய அண்ணாவே கோயில் அண்ணாரே என்று எம்பெருமா ஆண்டாளுடைய திருவாக்கிலே வந்ததுபடியினாலே அவ்வளவு ஏற்றமுடைய எம்பெருமானாரை எல்லா லோகத்துக்கு செய்த உபகாரத்தை அருளி செய்கிறார். இது அவதாரிகை 1 அவதாரிகை 2
கீழ்ப்பாட்டிலே, அதாவது 15ஆம் பாட்டிலே நம்முடைய பூர்வாச்சாரர்கள் எல்லாரும் இதுக்கு சங்கதின்னு பேர். முதல் பாசுரத்திற்கும் இந்த பாசுரத்திற்கும் உண்டான தொடர்பு, அல்லது கீழே நடந்த 15 பாசுரங்களுக்கும் இந்த பாசுரத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு. அப்படி 15 பாசுரங்களுக்குடைய தொடர்பு, ஒவ்வொரு பாசுரத்திற்கும் உண்டான தொடர்பு எப்படி சங்கதி அருளி செய்வது நம்முடைய வியாக்கியாத்தாக்களுடைய பரம விலட்சணமான ஒரு சைலி, ஒரு பாணி. அப்படி கீழ்ப்பாட்டிலே, அதாவது 15ஆம் பாசுரத்திலே பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயந்தாள் ஆன. பல்லாண்டு பாடினவர் யாரு? பெரியாழ்வார். பெரியாழ்வார் சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானாரை கொண்டாடி கீழ்ப்பாசுரத்திலே. இப்பாசுரத்திலே 16ஆம் பாசுரத்திலே அந்த ஆழ்வாருடைய பெண்பிள்ளையான ஆண்டாளுடைய சுவாபாவிக கிருபையாலே, இப்போ எம்பெருமானாருடைய கிருபை, ஆண்டாளுடைய கிருபை, அந்த கிருபையினாலே வாழ்ந்து கொண்டு பரமோதார ஸ்வபாவராய் எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடியதான ஸ்வபாவரான உடைய ஆழ்வார், அதாவது எம்பெருமானார். அத்தாலே எல்லாருக்கும் பரமபதத்தை கொடுக்கைக்கு மனனம் பண்ணி கொண்டு போருகிற எம்பெருமானார். என் முனியார் முனி, ஏன் என் முடியலாம் முனி அப்படி என்றால் மனநசீலகா, இடைவிடாமல் தியானிப்பவர், அதையே அனுசந்தானமாக கொண்டவர். மணவாள மாமனிகளை சொல்லும் பொழுது துவயம் அந்த திருவாக்கிலே உத்தரித்து கொண்டே இருப்பாராம் மணவாள மாமுனி. அதுபோல இவர் யார்? எம்பெருமானார். இப்படி ஆண்டாளுடைய கிருபையை, சிவகிருபையை கோருகிற எம்பெருமானார். வேதமார்க்கம் எல்லாம் அழிந்து பூமண்டலம் எங்கு மொக்க வியாபித்து கலியான சாம்ராஜ்யம் பண்ணுகிற காலத்திலே விண்ணின் தலை நின்று முதித்து மண்ணின் தலா துதித்து என்ன ஆழ்வாருடைய அமுதனாருடைய பெருமானார் எப்படிப்பட்டவர்? விண்ணின் தலை நின்றும் மண்ணின் தலா துதித்து. இது 95ஆம் பாசுரத்திலே அப்படி எல்லாரையும் ரட்சித்தருளிய நல்லன்பர். இது 23ஆம் பாசுரத்திலே நல்லன்பர் பரவும் ராமானுஜன், நல்லார் பரவும் ராமானுஜன் என்று சர்வரும் தம் முகப்பாலே எம்பெருமானார் விஷய பரவணராக்குகைக்கு உடலாக அவர் செய்தருள உபகாரத்தை அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. சாரம் 1. இவ்வாறு தாம் பெற்ற லாபத்தாலே கழிக்கும் அமுதனாரும் பகவானுக்கு வல்லவையான ஆண்டாளுடைய அருளுக்கு பாத்திரரான எம்பெருமானார் உலகிற்கு செய்த உபகாரத்தை அருளி செய்கிறார். இது இந்த பாசுரத்தினுடைய சாரமாக. அடுத்தபடியாக பெரியாழ்வார் கட்டி வைத்த பூமாலையை சூடி அதன் பிறகு எம்பெருமானுடைய திருமுடியை சூழுமாறு அளித்த ஆண்டாளுடைய கிருபையாலே வாழவாக எண்ணிய வள்ளல் மாமுனிகள் ராமானுஜர். தாழ்வில்லாத வேதம் தாழ்ந்து பூமி முழுவதும் கலிபுருஷனே ஆழ்கின்ற காலத்தில் தாமாகவே வந்து உலகை காத்தருளியவர் ராமானுஜர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரமாக. இதற்கு மேலே வியாக்கியானித்த வியாக்கியானத்தை அனுபவிப்போமாக. இங்கே பாசுரத்திலே அந்தந்த பதத்துக்கு அந்தந்த பதத்தை நேரே அர்த்தம் சொல்ல மாட்டார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். இந்த பதத்தை எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ, பாசுரம் ஆரம்பம் என்ன? தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து. ஆனால் பிரதீகம்னு பேர், அதாவது அந்த வியாக்கியானிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அதுக்கு பிரதீகம்னு சொல்லுவார். எந்த வார்த்தையை எடுத்து வியாக்கியானிக்கிறார் என்பது அதுக்கு பிரதீகம் என்று பெயர். அப்படி நேரடியாக அப்படியே பதார்த்தம் சொல்ல மாட்டான். ஆகினாலே எது விசேஷமாய் எது விசேஷணமோ எது விசேஷமோ அந்த விசேஷணங்களை முன்னே சொல்லி விசேஷத்தை பின்னே சொல்லி அப்படி அனுபவிப்பது என்னுடைய பூர்வாச்சாருடைய ஒரு அர்த்தானுபவம், அர்த்தானுசந்தானம். இங்கே அரங்கர் மௌலி கோயிலிலே
அதாவது திருவரங்கநாதன் கண் வளர்ந்தருளுகிற பெரிய பெருமாள் தானே. இங்கே இருக்கக்கூடிய திருவரங்கத்தின் பெருமான் தான் என்னன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபெரும் கோயிலுடையான் என்னும் திருநாமத்தை உடையராய் கொண்டு கண் வளர்ந்தருளுகையாலே. இதே ரங்கநாதன் அங்கே படுத்துருக்கான். அங்கே வடபத்ரசாயி என்று திருநாமம். இதைத்தானே ஆண்டாள் ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரை தன்னுடைய தோழிகளை எல்லாம் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்பிள்ளைகளாக நினைத்து கொண்டாள். அங்கே வடபத்திர சாயியாக இருக்கக்கூடிய பெருமானையை கண்ணனாக அனுபவித்து திருப்பாவை பாடினாள் அல்லவா. அப்படி அரங்கர் என்று அருளை செய்கிறார். அப்ப வடபத்ரசாயி அவர்தான் அரங்கர். அல்லது இங்கே சயனித்து கொண்டிருக்கிற அரங்கர் தான் அங்கே கரையிலே இருக்க பெருமான் தான் அரங்கர் தான் அங்கே வடபத்திரத்தில் இருக்கிறார் என்பது ஆண்டாளுடைய திருவுள்ளம். அரங்கர் என்று அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட சுவாமியுடைய உத்தமாங்கம் உயர்ந்த உறுப்பான தலை. என்ஷான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் சொல்ற மூலம் அதுபோல எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே அந்த திருமுடியிலே அப்படிப்பட்ட சுவாமியுடைய உத்தமாங்கம் உயர்ந்த திருமுடியிலே சூடி கொடுத்தவள் சூழ்கின்ற மாலையை. இத பதத்தை எடுக்கிறார். சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்ல. சூடி கொடுத்தவள் சூழ்கின்ற மாலை. இந்த சூழ்கின்ற என்பது 2 பதத்திலே அன்வைக்கிறது. சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் அல்லது சூடி கொடுத்தவள் சூழ்கின்ற மாலை. அதாவது ஆண்டாள் சாத்தி கொண்ட மாலை எம்பெருமான் பெற்றுக்கொண்டான் அல்ல பெருமாள் சாத்தும்படியாக தன் கொண்டையிலே சாத்தி மகிழ்ந்தாள் என்று இப்படி 2 விதமாக அர்த்தம் பண்ணுகிறார். ஆள் அலங்கரிக்கத்தக்க புஷ்பமாலையும் முந்துர முன்னம் தாழ்குழலாள் அழகான குந்தலை உடையவள் யாரு? இந்த ஆண்டாள் என்னும்படியான தன்னுடைய திருக்குழாலே அலங்கரித்து கொண்டு அது தன்னை களைந்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கும்படி கொடுத்தாள். இப்படிகளாலே இப்படி அப்படி ஆகையாலே இவளுக்கு சூடி கொடுத்தவள் என்று அதுவே நிரூபகமாயிற்று. இந்த சூடி கொடுத்தவள்னு சொன்னால் இவளை தவிர அந்த பதம் வேறு யாருக்கும் சேராது. கோயில் என்றால் திருவரங்கம் போலே. சூடி கொடுத்தவள் என்று சொன்னால் இவளை தவிர மற்றவர்களெல்லாம், அதாவது பெரியாழ்வாரும் மாலை சூட்டினார், மாலை சமர்ப்பித்தார், கட்டினார், ஆனால் தான் அணிந்து கொள்ளவில்லை. தொண்டரடிப்படி ஆழ்வாரும் எம்பெருமானுக்கு பூமாலை கட்டினார், ஆனால் தான் அணியவில்லை. ஆனால் இவளுக்கு என்ன ஏற்றம்? இவள் தான் சூடி அந்த களைந்த மாலையை எம்பெருமான் பெற்றான் அல்லவா. அதனாலே அதுவே நிரூபகமாய்த்து. இதைத்தான் தனியனிலும் சூடி கொடுத்த சுடற்கொடியே என்று 2ஆம் தனியில் என்ன கடவதிரே. தொல்லருளால் அருள் தொல்லருள். அப்படிப்பட்ட ஆள் என்பது இங்கே விகுதி. விகுதினா ஆச்சரியத்தை குறிக்கிறது. அதாவது ஹா என்று ரிஷிகள் ராமாயண மகாபாரத முதலான இடத்திலே ஹா என்கிற சொல்லை உபதேசிக்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆள், அங்கே நன்னாளால் போல இங்கே தொல்லருளால் ஆள். தொல்லருள் உதவி பரமோயேயம் மோர்கிஸ்மத்தய மாத்ரா பரக்ஷணமாமிதியாபூயல் ஸ்ரீரங்கதாம நிமோதனே என்னும் அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜ்ஞான நிகிரகம் என்று சொல்லுகிறபடியே அகில ஜெகத் மாத்ருத்வத்தார் இந்த உலகுக்கெல்லாம் தாயான வெளிவிராட்டியாருடைய பூதரான அகில ஜெகன் மாத்ருத்வத்தால் உலகிற்கு தாயான வந்த குடல் துடுக்கு. இது ஒரு அழகான தமிழ் பதம். அதாவது உடலுக்கும் உயிருக்குமான ஒரு தொடர்பு. அப்படி உழைத்தான் அவளுடைய சுவாபாவிகமான கிருபையாலே தொல்லருள்
அதாவது சுவாமி லட்சணம். அப்படி தொல்லருளால் வாழ்கின்ற, தொல்லருளால் வாழ்கின்ற, அவளுடைய கிருபையாலே காணும் இவருடைய வாழ்வெல்லாம். இப்பொழுது இதுவரை ஆண்டாள் சொல்லியாச்சு. இப்போ அதற்கு மேலே எம்பெருமானாருடைய பிரபாவம், அதாவது அவருடைய கிருபையாலே காணும் இவருடைய வாழ்வெல்லாம். ஆண்டா என்று எம்பெருமானார் சரணாகதி பண்ணும் பொழுதும் கத்தியத்திரயம் அருளும் பொழுதும் இப்பொழுது திருவரங்கத்திலே பங்குனி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சேர்த்தியிலே பங்குனி உற்சவ திருநாளிலே ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதியிலே அழகிய மணவாளருடைய சேர்த்தியாக இருக்கும் பொழுது, அந்த சேர்த்தியாக இருக்கும் பொழுது அங்கே கத்தியம் ஆரம்பிக்கும் பொழுது ஓம் பகவன் நாராயண அபிமதாரூப स्वरूप गुण विभवैश्वर्य शीलाद्यनवधियातिशया संकेय கல்யாண குணகணா என்று ஆரம்பித்து சரணம் பிரபத்யே என்று பெரிய பிராட்டியாருடைய சரணம் தூக்க பின்பு அடுத்ததிலே பாரமார்த்திக என்று ஆரம்பித்தார் சுவாமி எம்பெருமானார். ஏனென்றால் அங்கே பெரிய பிராட்டியார் ஸ்தானத்திலே அங்கே இங்கே தொல்லருளால், ஆண்டாளுடைய தொல்லருளால் வாழ்கின்ற மதானுரூபா என்று தொடங்கி முந்துர முன்னம் அவர் திருவடிகளிலே பிரபத்தி பண்ணித்து பிரசித்தமிரே, அந்த சரணாகதியத்தை அருளிச்சது பிரசித்தமிரே வள்ளல். இப்படி அவள் முன்னிலையாக அவன் திருவடிகளிலே பிரபத்தி பண்ணி தாம் பெற்ற பலத்தை இந்த லோகத்திலே எல்லாருக்கும் கொடுத்த பரமோதாரன் யார்? சுவாமி எம்பெருமானார். தான் பெற்ற பெரிய பிராட்டியார் ஆண்டாளுடைய கிருபையை எல்லாருக்குமாக இந்த லோகத்திலே கொடுத்ததினாலே தொல்லருள் பரமோதாரன். எம்பெருமானை சொல்லுகின்ற ராமபிரானை சொல்லுகின்ற கம்பன் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று இயம்பினான் கோசலை நாளுடைய வள்ளல். இது ராமபிரானை குறிக்கும். ஆண்டாள் திருப்பாவையில வள்ளல் பெரும் பசுக்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய பசுவினங்களை குறிக்கும். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே வள்ளல் பெரும் பசுக்கள், அப்படி உதார குணம் உடையவர்கள். அப்படி பரமோதாரன் பெரும் கொடையாளி என்று அதுக்கப்புறம் நம்முடைய சுவாமி மணவாள மாமகள் உபதேச ரத்னமாலையில் 44ஆம் பாசுரத்திலே வள்ளல் வழக்கு திருவீதி பிள்ளை எள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வழக்கு திருவீதி பிள்ளை. அந்த வள்ளல் என்கிற சொல் எல்லா இடத்திலும் இப்படி அனுபவிக்கப்படுறது சொல். அதற்கு மேல் காலத்ரயே விகரணத்ரய நிர்மிதாதி பாபக்ரியஸ்தரணோ பகவத்கமைவான் சாஜத்வவைவ கமலாரமணே அர்த்திதாயத் கேமஸ்தயேவஹி யதீந்திர பரஸ்ருதானாம். இது எதிராக விம்சதிலே மணவாள மாமணிகள் இந்த வள்ளல் தனத்தை ஜீயரும், இவ்விடத்திலே ஜீயர் என்றால் பிள்ளிலோகம் ஜீயர் என்ற அர்த்தமல்ல, மணவாள மாமணிகளும் அருளை செய்தாரிலே. என்னும் மாமுனி என்றும் மாமுனி நம்முடைய சொல்லும் பொழுது அப்படி இந்த வரத்தில் கொஞ்சம் என்னும்னு சொல்லுவோம். ஆனால் என்ன அர்த்தம்? உண்மையான சொல்லுது என்றும் மாமுனி, முனி மரணசீலகா. இப்படி பரமோதாரனாகையாலே இப்படி ஆண்டாள் கிருபையை தான் பெற்று தான் அனுபவித்து அதை பிறக்கும் பிறரும் பெறவாழும் என்று அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தாலே சர்வகாலத்திலும் தன்னுடைய அடியாரோட ரட்சணத்தில் தானே மனனம் பண்ணி கொண்டிருக்கிற என்னும் மாமுனி. இதுக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே 5 மாமுனிகள் இருக்கிறார். முனி என்றால் மரணசீலகா என்று அர்த்தம். அதிலே ஷடகோப முனிம் வந்தே சடானாம் புத்தி தூஷகம் அஜானாம் ஞான ஜனகம் சிந்த்ருணி மூலகம் திரயம் என்று ஷடகோப முனி. அடுத்தபடியாக நாதமுனி, அடுத்தபடியாக யாமுன முனி என்று கொண்டாடப்படுகின்ற ஆள வந்தார். அடுத்தபடியாக
ராமானுஜமுனி என்று இவரும், அடுத்தபடியா மணவாள மாமுனிகள். இந்த மணவாளர்களுக்கு மட்டும் மணவாள மாமுனிகள். ஏனென்றால் நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்து தனியன் பெற்றபடியினாலே இவருக்கு மணவாள மாமுனிகள் என்று பெயர். அப்படி 5 மாமுனிகள். ராமானுஜன் எம்பெருமானார். தாழ்வன்னில்லா மறை, தாழ்வுகள் இல்லாத மறை அப்படின்னு தாழ்வுகள் இல்லை, எப்பவுமே உயர்வானதுதான். ஆனால் அது தாழ்வாக ஆக்கினார்கள் சிலர் என்று சொல்ல வருகிறார் அடுத்த பதத்தில். அப்ப தாழ்வன்னில்லா, குறைகள் ஒன்றுமே இல்லாத நிறைவை உடையது வேதம். தாழ்வொன்னில்லா மரம், வேதத்திற்கு தாழ்வு ஒன்றும் இல்லையாவது. பிரமன் பிரமாத விப்ரலம்பாதி தர்ம விசிஷ்டத்துவம், இது வேதத்துக்கு லட்சணம். பிரம பிரமாத விப்ரலம்பாதி தர்ம விசிஷ்டத்துவம், அதாவது மனக்கலக்கம், கலங்கியவர்கள், வஞ்சகம், சொல்லாலே ஏமாற்றுதல் முதலானவர்கள் தர்மம் சார்ந்தது. இது யாரு தாழ்வு பண்ணா இந்த வேதத்துக்கு. அப்புறம் பார்க்கலாம் புருஷ பிரணீதத்துவம், ஒரு புருஷனாரே ஏற்படாததுனாலே பரமாத்மாவை ஸ்திரப்படுத்துதல், அது பரமாத்மாவை அறிவித்தல். இது அதற்கு வேறு சர்வஸ்வப்பிரமாண்யே அந்நியசாபேட்சத்துவம், ஒன்றை நிரூபிப்பதற்கு வேறொன்றின் துணை வேண்டாமல் இருக்கக்கூடியது. அனித்யத்துவம் உற்பத்தி விநாசரகிதத்துவம், தோன்றுதல் அழிதல் இல்லாத தன்மை தொடக்கமானவற்றில் ஒன்று இன்றிக்கே யதாபூதவாதியாய் உண்மையை தெரிவிப்பதாய், அபௌருஷேயமாய் ஒரு புருஷனால் உண்டாக்கப்படாததாய், நித்தியமுமாய் என்றும் உளதாயிருக்கக்கூடிய இவ்வளவு பெருமைகளை பெற்ற வேதம். தாழ்வொன்னில்லா மறை, அது தாழ்ந்தது. இப்ப அடுத்த பிரதிகத்தர்கள் மறை தாழ்ந்து, தாழ்வொன்னில்லா மறை. இப்ப மறை தாழ்ந்து, அந்த தாழ்ந்து என்னாச்சு? இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்தை உடைய வேதமானது எப்படியாச்சு? ஆடம்பரம் முதலானவற்றை உடையரான பாக்ய குதிர்ஷ்டிகளாலே ஆதல். பாக்ய குதிர்ஷ்டிகள் இதைத்தானே தனியில் நீ சொன்னார். அறுசமய செடி அதனை அடி அறுத்தான் வாழியே, அடர்ந்தோறும் பொருட்களை துறந்தான் வாழியே என்று அங்கே கொண்டாடுவது போல கலிதோஷத்தாலே ஆதல் அல்லது ஆகப்படுத்தப்பட்டதாய் கொண்டு இழவப்பட்டிவா கையில மாட்டிண்டு. யாரு? பாக்ய குதிர்ஷ்டிகளாலே அவர்கள் கையிலே சிக்குண்டு என்னாச்சு? கலங்கித்தாம் வேதம். கலியுகமானது வேதத்தை குறைவுபடுத்தி அழித்தபடி. கலோ ஜகத்பதிம் வீட்டும் சர்வஸ்தாரம் ஈஸ்வரம் நாச்சைஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டோ பகதா ஜனாக. இந்த பாஷண்டிகளாலே, இந்த மொத்த மதத்தவர்களாலே அது என்னாச்சு? மைத்ரேயரே இந்த நாமோச்சாரண மாத்திரத்தாலே பகவத் பிரசாதம் உண்டாகும்படியான கலியுகத்தில் ஜகத்துக்கு சுவாமியானவனும் எல்லாவிடத்திலும் வியாபித்திருப்பவனும் எல்லாரின் எல்லா அனுஷ்டானங்களையும் சிருஷ்டிக்குவதும் கொடுக்குமவனும் எல்லாருக்கும் அந்தரியாமியாயிருந்து பிரவிற்த்தி நிவிருத்தி நியமிக்கக்கூடிய ஈஸ்வரனை வளைனவனான் பாஷண்டிகளால் பாவ சமூகத்தை உடையவர்களாய் கெடுக்கப்பட்ட ஜனங்கள் பூஜிக்கிறார்கள் இல்லை என்கிறபடியே நூலாக்கப்பட்ட மார்க்கத்தை அப்படி தரம் காட்டினார்கள் வேதம். அப்படி நடப்பித்து கொண்டு போருகிற கலிதோஷத்திலே வேத மார்க்கமானது அவர்கள் விருப்பப்படி நடந்து, யாரோ பாஷண்டிகள் காரணம் அவளை பின்தொற்றவார் பாடணும் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட இருடே தலமுழுதம் கலியே ஆழ்கின்ற நாள்.
இந்த இருள்தருமா ஞானமான பூமிக்கு கலியுகமானது தனிக்கோள் செல்லும்படி சாம்ராஜ்யம் பண்ணுகிற காலத்திலே தேச காலங்கள் ஆக்ஷேப சமாதானங்களுக்கு உட்படாமல், அப்படி யாரானும் ஆக்ஷேபம் பண்ணால் சமாதானம் பண்ணால் அதை ஒத்துக்கிறவாளாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்கள் திருந்துவார்கள், திருத்தலாம். ஆனால் அப்படி திருந்தாமல் இருப்பவர்களை என்ன பண்றது? தேசமோ அல்லது காலமோ அநேக விரோதிகளால் நிறைந்திருக்கிறது தேசம். அதாவது விஷ்ணு பாரத்வ விரோதிகள். அதுக்கப்புறம் காலமோ தத்துவங்களை சொல்பவருக்கு மதிப்பில்லை, உண்மையை சொல்லுகின்றவர்களுக்கு மதிப்பில்லை. அப்படிப்பட்ட காலத்திலே வந்து இப்படி அதி குரூரங்களான தேசகாலங்களிலே பரமபதத்தில் நின்றும் இந்த விபூதியிலே ஸ்ரீபெரும்புதூரிலே வந்து அவதரித்தருளி அளித்தவன் காண்மின். இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்களை உத்தரிப்பித்து அவர்களுக்கு ஞான விகாசங்களை ஏற்படுத்தி சீர்திருத்தி வைத்து யாருக்கு யார் ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி அதற்கு பிறகு அவர்கள் சமாதானமாக ஆகி அப்படி சீர்திருத்தமாக 3 காரியம்: எடுத்து நிறுத்தி, உத்தரிப்பித்து, சீர்திருத்தி, எடுத்து நிறுத்தி, வேத மார்க்கத்தை நிலை நிறுத்தி இந்த லோகத்தை ரட்சித்தவர் காணும் பாருங்கோ. எல்லாரும் இவரை ராமானுஜ ரட்சகர் என்று தெளிந்து ஆசிரயித்து, அதாவது எம்பெருமான் ரட்சகன் சரி, எம்பெருமானார் ரட்சகர், அவர்தான் ரட்சகர் என்று வந்து ஆசிரயித்து உஜ்ஜீவியுங்கோள் என்று கருத்து. கலியம் கடும் கண்டுகொள்மின். திருவாய்மொழியிலே 5ஆம் பத்து 2ஆம் பதிகம் 1ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் இதை சூச்சிப்பித்தாரே, ஆமுதல்வன் என்று சூச்சிப்பித்தாரே. அதற்கு மேலே இந்த பாசுரத்தில் 4 பிரதான விஷயங்கள். அதாவது 1 வேதத்தின் பெருமை, கலிகத்தினுடைய தன்மை, வேதத்தின் தன்மை குறைவு, ஆண்டாள் பிரபாவம், அதுக்கப்புறம் வள்ளல் ராமானுஜமுனி ஆகிய 3 அடையாளங்களை சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவேற்றுகிறார் பிள்ளைலோகம். 17ஆம் பாசுரம். ஊனியார் தோங்கலங்கள் முந்திலும் ஏன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்னானை காலாய் வரவு தனியானாய் தந்தமிழ் செய்த நீரந்தனக்கு உலகிலினியானை எங்கள் ரமானுசனை வந்தேதினாரே. இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகையிலே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானமாக அமுதனாருடைய திருவாக்கு பிரகாரம் அதுக்கு சமாதானம் சொல்லுகிறார். அந்த கேள்வி என்ன என்பதை முதலிலே அனுபவிப்போம். சுவாமி அமுதனாரே, இப்படி எம்பெருமானார் செய்த உபகாரத்தை கேட்டு அவரது திருவடிகளிலே ருச்சி பிறந்தவர்கள் இவ்விஷயத்தை ஆசிரயித்தாலும், அதாவது எம்பெருமானாரை ஆசிரயித்தாலும் துன்ப இன்பங்கள் காரணமாக கலக்கம் வருமே. ஏனென்றால் இது பிறவியாகி ஆயிற்றே, அதனாலே கலக்கம் வருமே. அப்படி வந்தால் செய்வதேன் என்று கேட்டார். கேட்க அதற்கு பதில் சுவாமி அவதாரிகளை வைக்கிறார். திருமங்கையாழ்வார் பக்கல் சிநேகத்தை உடையவரான எங்கள் நாதராயிருக்கக்கூடிய எம்பெருமானாரை ஆசிரயித்தவர்கள் அவை மேலிட்டாலும் கலங்கார் என்கிறார் இந்த பாசுரத்தில். அதற்கு மேலே அவதாரியை 2வதிலே
கீழெல்லாம் ஆழ்வார்களுடைய சம்பந்தத்தை இட்டே எம்பெருமானாரை கொண்டாடுகின்ற பிரகரணம். இந்த பிரகரணம் என்ன? ஆழ்வார்களை முன்னிட்டு கொண்ட எம்பெருமானாரை பாடுகின்ற பிரகரணம் அல்லவா? அப்படி பிரகரணத்திலே இப்படி எம்பெருமானார் செய்தல் உபகாரத்தை கேட்டு ருச்சி பெறந்தவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். இவ்விஷயத்தை ஆசிரியித்தாலும் சுகதுக்கங்களுக்கு காரணமாக கலக்கம் வரில் செய்வது என்று கேட்கிறார். அதன் முதல் அவதாரிகள் இருக்கிறத கொஞ்சம் விஸ்தரிக்கிறார் இந்த அவதாரிகளை. அதற்கு பதில் காட்டுகிறார் இதே பிள்ளைலோகம் ஜீயர். திருக்கண்ணமங்கையுள் நின்னருளில பத்தராவி பெருமாள் விஷயமாக பெரிய திருமொழி 7ஆம் 10 10ஆம் பதிகம் பெரும்புறக் கடலை என்கிற பாசுரம் ஆரம்பம். அந்த பாசுரத்திலே ஈற்று பாசுரத்திலே மெய்மை சொல்லில் வென்றங்க முன்னேந்திய கண்ணன் நின் தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் பொருள் தானே என்று ஒரு வரி வருகிறது. அங்கே திருமங்கை ஆழ்வாருக்கும் திருக்கண்ணமங்கை எம்பெருமானுக்கும் ஒரு சம்பாத ரூபமாக இந்த 2 வரிகளிலே ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீரே உமது பாசுரங்கள் எல்லாம் கீழே அனுபவித்து வந்தீரே, அத்துணை பாசுரங்களையும் அடியேன் கேட்டேன். ஆனால் அது மிகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. தேவரீர் மதுரகவி அல்லவா, ஆகையினாலே இன்பமாய் இருந்தது. ஆனால் ஒரு சந்தேகம் என்று முகத்திலே காட்டினானாம். அந்த முகத்திலே ஒரு புன்முறுவல் பூத்து ஒரு கேள்வி கேட்டானாம் ஆழ்வாரை. இது அத்தனை எதில் தெரிகிறது? பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கொண்டும் சில அர்த்த விசேஷங்களை கொண்டும் இந்த பாசுரத்துடைய அர்த்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை என்ன விஷயம் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார் பெருமாள்கிட்ட. வேற ஒன்றும் இல்லை, நீ கீழே பாசுரம் பாடின இந்த பாசுரங்கள்லாம் இனிமையாக இருந்தது, ஆனால் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தேவரீர் திருவாயாலே அருளி செய்ய வேண்டும் என்று இவர் கேட்கிறார். யார்? திருக்கண்ணமங்கை எம்பெருமான். உடனே ஆழ்வார் சொல்றார், ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை எம்பெருமானே, தேவரீர் சிஷ்யனாக இருக்கணும், அடியேன் ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கணும். அப்படியா? சரி. ஆழ்வாருடைய பாசுரத்திலே இருக்கக்கூடிய தமிழினுடைய இனிமையாலே அதற்கும் ஒத்து கொண்டான் எம்பெருமான். அடுத்த அவதாரத்திலே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்த நம்பிள்ளையாக, அதாவது திருமங்கை ஆழ்வார் நம்பிள்ளையாகிறார். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே அவதரித்த திருக்கண்ணமங்கை எம்பெருமான், அதாவது பெரியவாச்சான் பிள்ளையாக ஆகிறார். ஆக திருக்கண்ணமங்கை இருந்து கண்ணனெம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடமல்லவா, ஆகையினாலே அவன் ஆவணியிலே ரோகிணியிலே அவதரித்து நம்பிள்ளையுடைய சிஷ்யராக இருந்து பெரியவாச்சான் பிள்ளை 4000 பாசுரத்திற்கும் வியாக்கியானம் அருளினார். அப்ப பாசுரம் திருமங்கை ஆழ்வார், வியாக்கியானம் கண்ணனெம்பெருமான் என்று ஒரு சேர ஒரு அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம். அப்படி பாசுரத்திலே நிந்தனக்கும் மெய்மைய சொல்லில் வெண்ரங்க முன்னேந்திய கண்ணா நின் தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் பொருள் தானே என்று இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த திருமங்கையாழ்வாருக்கு பிரியதமரான எம்பெருமானாரை ஆசிரியித்தவர்களுக்கு சுகதுக்கங்கள் வந்து மேல் விழுந்தாலும் அழகான ஒரு பதம் போடுறார், சீலியார். இந்த அழகான ஒரு பதம் சீலியார், அதாவது முனியார் என்பதற்கு இன்னொரு பதம் சீலியார். சீலியார் என்றால் அதற்காக வருந்த மாட்டார்கள். ஐயோ துன்பம் வந்துவிட்டதே என்று வருந்த மாட்டார்கள். அந்த மகிழ்ச்சியை வந்தாலும் சரி, இன்பங்கள் மொய்த்திடினும் மகிழ்ச்சி வந்தாலும் சரி, ஆரவாரத்திலே மிகவும் போற வித்தராயிருப்பார்கள். ஆனால் இப்படி ஒரு இன்பம் வந்ததே என்றும் இல்லாமல் சமநிலை வகிப்பார்கள். இந்த சமநிலை ஏற்படுவது அவர்களுக்கு இயல்பாகிவிடும் என்று இந்த அவதாரிகளே காட்டினார். அதற்கு மேலே இந்த பாசுரத்தினுடைய சாரம், வேதங்களால் போற்றப்படுபவனாய் ஒப்பற்ற மதையானை போலே சிறுக்குடையவனாய் திருக்கண்ணமங்கையில் நின்றாலும் பத்தராவி பெருமாளை பற்றி உலகினது தாபம் யாவும் நீங்குமாறு
அந்த பாசுரத்தினுடைய இறுதி பாசுரத்திலே பரஸ்துதி சொல்லுகின்ற பாசுரத்திலே விண்ணவராய் விண்ணில் விண்ணவராய் மகள் வெய்துவர் என்கிறது 7ஆம் 10 10ஆம் பதியம் 10வது பாசுரத்தில். இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டே விண்ணகரத்தை ஆழ்வார்கள் யாரு? திருமங்கை ஆழ்வார் திருவடிகளிலே ஈடுபட்டவர்கள் அல்ல திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவடிகளிலே திருக்கண்ணமங்கை திவிதேச எம்பெருமானிடம் ஆட்பட்ட திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகளிலே ஆட்பட்ட எம்பெருமானாரை என்று இந்த பதத்தை சேர்த்து இப்படி வரணும். என்கிற திருமங்கைக்கு அன்பு வாய்ந்தவர் எம்பெருமானார். உடனே இன்னொரு கேள்வி கேட்டு, சுவாமி இவரை வந்தடைந்தவர்கள் ஏற்றம் யாது? யாரை? எம்பெருமானாரை வந்தடைந்தவர்கள்னு வச்சுக்கலாம், அல்லது திருமங்கை ஆழ்வாரை வந்தடைந்தவர்கள்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு அர்த்தமும் காட்டப்படுகிறது வியாக்கியானத்தில் அரும்பதங்களில். இவரை வந்தடைந்தவர்கள் ஏற்றம் யாதெனில் துன்பங்கள் நான் என்று திரண்டு வந்தாலும் இவை வந்துள்ளவோ என்று வெறுக்க மாட்டார்கள். முனிதல் அதாவது வெறுத்தல். சரி, இவை இன்பங்கள் திரண்டு வந்தாலும் மனம் இழக மாட்டார்கள். அதாவது நீங்களும் மனக்கலக்கம் நேர்ந்தால் திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்ட ராமானுஜர் ஈடுபட்ட திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்ட திருக்கண்ணமங்கை எம்பெருமானை நினைந்தால் இதற்கு அஞ்ச வேண்டாம் என்று இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகை முடியும், சாரம் முடியும். அதற்கு மேலே வியாக்கியானம். கலை பரபம் சர்வ வேதாத்யபமானந்தி, எல்லா வேதங்களிலேயும் வேதாக்கராணியாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதா ந சம்சயः. வேதே ராமாயணே புண்ணியே பாரதே பரதர்ஷபாத் ஆதோ மத்யேதாந்தோ விட்டு சர்வத்ர கீயதே என்று சகல ஸ்மிருதிகளிலும் இதிகாச புராணங்களாலும் சுதிக்கப்படுபவனாய் தனியானையை அத்விதீயமான மதகஜம் போலே இத்தால் அந்த செருக்கை உடையவனாய் கொண்டு அந்த நடை அழகு சொல்கிறோம். அதாவது நம்பெருமாளுக்கு 4 நடை அழகு. அதாவது சிம்மகதி, சர்ப்பகதி, கஜகதி, ரிஷபகதி என்று 4 விதமான நடைப்பெருமாள் என்று நம்பெருமாளை கொண்டாடுகிறோமோ அதுபோலே கஜம் போலே மத்தகதம் போலே செருக்கை உடையவன. தியாவா பிருத்திவி ஜனயந்த தேவ ஏகः சயம் சாயம் புருஷே யஸ்சாசாவாதித்யே ச ஏகः திவ்யோ தேவ ஏகோ நாராயணः என்பது தனி, என்பது அத்விதீயம். அத்விதீயம் சொன்னால் அது தனி. அந்த தனிங்கிறது தான் அத்விதீயம் என்கிற அர்த்தத்திலே வந்து தனி மத்தகஜம் போல செருக்கை உடையவனாய் கொண்டு கண்ணமங்கையுள் நின்னானை, திருக்கண்ணமங்கையிலே இவ்விதேசத்திலே நின்றருளினவனை ஆழ்வார் பாசுரத்தில் காட்டார். முத்தின் திரள் கோவையை பத்தராவியை 7ஆம் 10 10ஆம் பதியம் முதல் பாசுரத்திலே முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்திர கொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் புதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்ட கொண்டேனே. என்ன அழகான ஒரு பதங்கள் சேர்த்து அந்த தமிழ் ஆழ்வாருடைய தமிழ் என்கிறபடியே தன்னுடைய போக்கியதை எல்லாரும் அனுபவிக்கும்படி திருக்கண்ணமங்கையிலே எழுந்தொழிக்கக்கூடிய பத்தராவியை என்று அந்த எம்பெருமான் மேலே ஈடுபட்டார். பத்தராவியை ஈடுபட்டு தன் தமிழ் செய்தான். இந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே என்கிறபடியே அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளாகிற பிரதிபாத்தியர்த்த விபூதிகள் என்றால் இவ்விடத்தில் ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறது. எம்பெருமான் உபயவிபூதிக்கும் நாதன் என்று அர்த்தம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட பிரதிபாத்தியர்த்த இவ்விஷயங்களையெல்லாம் பிரதிபாதிக்கின்ற தெரிவிக்கின்ற, அதாவது தெளிவாக தெரிவிக்கின்ற கௌரவத்தாலே தன்னை அபியசித்தவர்களுடைய சகல தாபங்களும் அருமாம்படி
சிரமகரமாய் இந்த திருமங்கையாழ்வார் பாசுரம் எப்படி இருக்கும்னா, ஒரு வெயிலிலே வந்தவனுக்கு ஒரு நிழலை கண்டால், அதாவது ஒரு ஜலத்தை தாகமெடுத்தவன் ஒரு தண்ணீரை கண்டால் எப்படி சிரமகரம் அவனுடைய சிரமம் தீருமோ, அதுபோலே சிரமகரமாய் திராவிட பாஷா ரூப பிரபந்தீகத்தருளின, அந்த திராவிட பாஷையிலே, அதாவது தமிழ் பாஷையிலே பிரபந்தம் செய்தருளின நீலம் தனக்கு திருமங்கையாழ்வாருக்கு உலகில் இனியானை இவ்விபூதியிலே சமஸ்த பாகவத ஜனங்களுக்கும் அதிப்பிரியகரான யார் இவ்விடத்தில் திருக்கண்ணமங்கை எம்பெருமான் இல்லை, இப்போ பரகாலனை சொல்கிறோம். பரகால முகாப்ஜமித்ரம் என்று எதிராஜ வம்சத்திலே சுவாமி மணவாள மாமணிகள் அருளை செய்து போலே மணவாள மாமணிகளும் அருளை செய்தாரிரே. எங்கள் ராமானுசனை என்னை போலே, இவ்விடத்திலே என்னை போலே என்பது திருவரங்க தமதனார் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். தன்னை போலே எல்லாரையும் உத்தரிப்பிக்கைக்காக, எல்லாரையும் மேலே கொண்டு வருவதற்காக ஞானத்திலே உயர்த்தி அனுஷ்டானத்திலே உயர்த்தி எம்பெருமானிடம் பரமபதம் சேர்தல் முதலான உயர்த்திகளை எல்லாம் உத்தரிப்பிப்பதற்காக வந்தருளின எம்பெருமானாரை வந்தைதினரே. ஸ்ரீமானவிரபூத்பூமௌ ராமானுஜ திவாகரः, ராமானுஜ திவாகரர் என்னும்படியான பிரபாவத்தை அறிந்து வந்து சபக்தி பண்ணி, இந்த சபக்தி அப்படின்னால் ஆசிரயித்தார், சபக்தி பண்ணிய பாக்யவான்கள். இது எப்படி இருக்கு? சுவாமி ஆச்சாரியத்தில் அபிநவ பெருமாள் நாயனார் காட்டார், போகாத உள்ளிருள் நீங்கி, அப்படி போகாத உள்ளுருள் நீங்கிய, அப்படிப்பட்ட நீக்கிய வெளியிருளெல்லாம் சூரியனாலே போகும். அகையிருள் என்று சொல்லப்படுகின்ற அஞ்ஞானமாகிறது ஆழ்வார் பாசுரம் கொண்டும் எம்பெருமானார் பாசுரம் கொண்டும் அவருடைய அனுஷ்டானத்தை கொண்டும் உள்ள தெளிவு ஏற்படும் என்பதை அவ்விடத்திலே காட்டார். முனியார துயரங்கள் முந்திலும் துக்கங்களானவை நான் நான் என்கையால் வந்து கூடினாலும் இது வந்ததே என்று வியாகுலப்பட மாட்டார்கள். ஐயோ கட்டம் வந்துடுதேன்னு நினைக்க மாட்டான். முனிவு அப்படின்னா வெறுப்பு. அந்த அழகான தமிழ் அமுதனார் சரி ஆழ்வார்கள் சரி, அந்த தமிழ் வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி வெறுப்பு இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் சுகங்களான ஒரு கூட்டோடு வந்து திரண்டாலும் இந்த அதிசயம் நமக்கு வந்ததே என்று பக்வபலம், அழகான வார்த்தை பக்வபலம், பழுத்த பழம் போலே அந்த சமநிலையை பாதிப்பார்கள் என்று அர்த்தம். அப்படி பழம் போல மனசில் ஏகாகாரங்களாய் மொய்த்தல், மொய்த்தவெந்தேவினையார் அப்படின்னா மொய்த்தல் தீராடுதல் என்று அர்த்தம். அப்படி ந பிரகர்ஷயேத் பிரியம் பிராப்யோனோத்விஜேத் பிராப்யசா பிரியம் என்னானிரே. கீதாச்சாரியனும் கண்ணன், கீதாச்சாரியான கண்ணனும் என்ன பண்ணினா, இந்த சுகதுக்கங்களை எல்லாரும் சமமாக பாவிக்க வேணும். அதுதான் உண்மையான ஞானிகளுக்கு லட்சணம். அப்படிப்பட்ட எம்பெருமானாரை, திருமங்கையாழ்வாரை ஆசிரயித்த எம்பெருமானாரை, திருமங்கையாழ்வார் பாசுரங்களை ஆசிரயித்த நம் போன்றவர்கள், இவர்கள் எல்லாரும் முனியார் துயரங்கள் முய்ந்திடும் இன்பம் கனியார் மனம் கண்ணமங்கை நின்னானை என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக அனுபவிக்கப்படுகிறது. 18ஆம் பாசுரம். ஏதற்கரிய மறைகளை ஆயிரம் தமிழால் செய்தற்குலகில் வரு ஷடகோபனை சேர்ந்தாயுள்ள வேதற்கிதாயம் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிதற்கிதாயம்
ராமானுசாங்கியம் ஒரு துணையே. இந்த பாசுரத்திலே நம்மாழ்வாரை திருவுள்ளத்திலே வைக்கைக்கு அனுரூபை பகவரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை விழாக்கொலையாக முத்துமாக எல்லாம் கொண்ட மதுரகவி ஆழ்வார், அதாவது சரம பர்வனிஷ்டரான மதுரகவி ஆழ்வாருடைய குணங்களை சகல ஆத்மாக்களும் உஜ்ஜீவிக்கைக்காக உபகரிக்கும் எம்பெருமானார் எனக்கு ஆன துணை என்கிறார் இப்பாசுரத்தில். இரண்டாவது அவதாரியிலே கீழ்ப்பாசுரங்களிலே பிரதிபாதிக்கப்பட்ட ஆழ்வார்களில் வைத்துக்கொண்டு பிரதானராய், ஆழ்வாரில் வைத்துக்கொண்டு பிரதானர் யாரு? நம்ம ஆழ்வார். அவரை பிரதானமாக கொண்டவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். அப்படிப்பட்ட மதுரகவியா பிரதானராய் பெண்ணுக்கும் பேதைக்கும் சர்வர்க்கும் அதிகாரமாம்படி, பெண்ணுக்கும் பேதைக்கும் சர்வாதிகாரம், அதாவது வேதம் மற்றவைகள்லாம் படிக்கணும், சில நியமங்களுக்கு இருக்கல்லவா. சுவாமி சீவஜன்மத்தில் சொல்கிறாருன்னா, கால நியமம் இல்லை, தேச நியமம் இல்லை, அதிகார நியமம் இல்லை, பல நியமமே உள்ளது என்று சீவஜன பூஷணத்திலே காட்டுவது போலே இங்கே எல்லாருக்கும் அதிகரிக்கும்படியான திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்கைக்காக அவதரித்தருளின நம்மாழ்வாருக்கு அனன்யார்கரான, அதாவது எம்பெருமான் நம்மாழ்வாரை தவிர ஏவமற்றறியேன் என்று அவதரித்தருளின ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாருடைய கல்யாண குணங்களை இப்போ நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் எம்பெருமானார் அப்படிப்பட்ட சகல ஆத்மாக்களும் உஜ்ஜீவிக்கைக்காக உபகரித்தருளின எம்பெருமானாருக்கு, அதாவது சர்ம பர்வனிட்டருக்கு அல்லது சரமபர்வனிட்டரான மதுரகவி ஆழ்வாரை கொண்டாடுகின்ற எம்பெருமானாரை, இல்லை மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுகின்ற நம்மாழ்வாரை என்று இப்படியும் அனுபவிக்கலாம் அல்லவா. இதை 2 பதிகங்களிலே காட்டியிருக்கிறார் திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார். பயிலும் சுடரொளி என்கிற பதிகமும் அதுக்கு அடுத்தபடியாக நெடுமார்க்கடிமையும், அதுபோலே திருமங்கையாழ்வார் நன்னாத வாழவுடர் என்கிற பாசுரத்திலேயும் கண்சோலை வெங்குருதி என்கிற பதிகத்திலும் அப்படி எம்பெருமானுக்கு அடியார்களை கொண்டாடுவது தானே சத்ருக்ன நிஷ்டை. அந்த சத்ருக்னாழ்வார் நிஷ்டையிலே நின்றவர் தானே சுவாமி மதுரகவிகள். அந்த மதுரகவிகள் அனுஷ்டித்தானே சுவாமி திருமலை அனந்தாழ்வான் காண்பித்தார். அதனாலே அடியேன் மதுரகவிதாசன் என்றுதான் பணிக்க வேணும், சொல்ல வேணும் என்று அனந்தாழ்வான் வரம்பிட்டதாக ஒரு உலாவும் வரும் செய்தி. அப்படி எப்படி எல்லாரும் உஜ்ஜீவிக்க உபதரித்த எம்பெருமானார் எனக்கு சகாயம் என்கிறார். சகாயம் என்றால் துணை. அதாவது ஒருவன் கீழே விழுந்து விடுவானால் அவனை எழுப்பிக் கொண்டு அவனை கைப்பற்றி எடுத்துக்கொள்வதற்கு ஒருவன் வேண்டுமான அல்லவா அந்த சகாய பூதர் என்றார். இதைத்தான் ஆழ்வார் நம்மாழ்வார் ஆவாரார துணை என்று அலநீர் கடல் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் தொடங்கா என்று ஆழ்வார் பிரலாபிக்கிறார், வருத்தம் அடைகிறார். எனக்கு யார் துணை என்று. உடனே அதற்கு பதில் சொல்றார் திருமங்கை ஆழ்வார், என் துணை என் நெடுத்தேக்கு இறையேனும் இறங்கி திரள் தன் துணையாய எந்தன் தனிமைக்கும் இறங்கி திரள் வன் துணைவானவர்க்காய் வரம் செத்து அரங்கத்துறையும் இன்துணை வருடும்போல் எழிலாரி பூவர்களோ. ஏன் நம்மாழ்வார் அனாவசியமாக கதறீர். திருவாரியம் பெருமான் இருக்கான் உற்ற தொடர்பாக. இதை பார்த்தாரோ இல்லையோ நம்மாழ்வார் தெரிஞ்சின்றார். காளமேகத்தயன்னி திருமூர் ஆப்தனை தனக்கு பக்க துணையாக கொண்டார் நம்மாழ்வார் என்பது அவருடைய பாசுரங்களிலே இருந்து தெரியலாம். அப்படிப்பட்ட பெருமானார் எனக்கு சகாயம் என்கிறார். இந்த பாசுரத்தினுடைய சாரம் அறிவதற்கரியான வேதங்களை
பிரணவம் போலே சுருக்கியதும் வேதம் போல் விஸ்தாரமும் இல்லாமல் யாவரும் அறியக்கூடியதால் இனியதான தமிழ் 1000 பாசுரங்களால் நம்மாழ்வார் உலகில் அவதரித்து அளித்தார். இது நம்மாழ்வார். பிற மதத்தவரான ஷட்டர்களுக்கு ஷட்டர்கள் என்ற ஒரு அர்த்தம் காட்டால் ஷட்டர்கள் அப்படின்னா பிள்ளவஞ்சியர்கள அறிவிலிகள், அதாவது தான் பிடித்த விஷயம் ஒன்றையே முக்கியமாக கொண்டவர்கள் அறிவிலிகள். அவர்களுக்கு ஞானமில்லாமல் இல்லை, ஆனால் தத்துவ ஞானம் முழுமையானதாக இல்லை. அப்படிப்பட்ட அறிவிலிகளுக்கு இவர் எதிர் நின்றவர் ஆகையால் ஷடகோபன் என்ற திருநாமம் பெற்றார். யாரு? நம்மாழ்வார். இவரை தமது சிந்தையுள்ளே வைப்பதற்கு ஏற்ற பெருமையுள்ள ஸ்ரீ மதுரகவியாழ்வாருடைய ஞானம் முதலான குணங்களை யாவரும் உஜ்ஜீவிக்கும்படி உபகரித்தருளின எம்பெருமானார் எனக்கு சிறந்த துணையாவார். பெய்தல் என்றால் நிரப்புதல் என்றார். இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை அனுபவிப்போம். எய்தற்கரிய மறைகளை, வேதங்களிலே இருக்கக்கூடிய நிறை, அப்படிப்பட்ட மறையினுடைய பெருமை. அப்படி வேதங்களுடைய பெருமை எப்படி? அனந்தாவை வேதாக, அதாவது வேதங்களை அறிவதற்கு உண்டான அருமை கஷ்டம். இது என்னது? அனந்தாவை வேதாக, ஒரு எண்ணிக்கையிட்டு சொல்லப்பட்டபடி மிகவும் நிறைந்ததாய், எல்லையற்றதாய், எல்லாரும் அதிகரிக்கத்தக்க. அதாவது இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறோம். திருவாய்மொழியையும் வேதத்தையும் அப்படி ஒரு சமன்வயம் பண்ணுறாங்க. என்னது? எல்லாராலேயும் அறிய புகாதது, அறிய முடியாதது வேதம். ஆனால் பெண்டிற்கும் பேதைக்கும் அறிய முடியும்படியாக இருப்பது எது? திருவாய்மொழி. அது எண்ணிலடங்காது. ஆனால் இது 1000 இன் தமிழ் என்று 1000 பாசுரங்களாலே சுருக்கி காட்டப்பட்டது. அதுபோல எல்லாம் அறியத்தக்கதாய், அதிகரிக்கத்தக்கதாய், சில நியமங்களை இடுவதாய், வேறு சில அர்த்தங்களையே தன் அர்த்தத்தை தெளியும் பொழுது எத்தனையேனும் மிகுந்த ஞானமுடையாருக்கும் எளிதில் அறிய முடியாத வேதாந்தங்களை, இப்படிப்பட்ட வேதாந்தங்களை 1000 இன் தமிழால், திருவாய்மொழியுடைய பிரபாவம். முன்னாடி வேதத்தினுடைய பிரபாவம், அடுத்த வரியிலே திருவாய்மொழியினுடைய பிரபாவம். அது எப்படி? வள்ளல் திருவாய்மொழியுடைய நிறைவு, அதாவது வர்ணங்கள் முதலிய நியமங்கள் இல்லை. ரெண்டாவது, ருச்சி பிறந்தவர்கள் எல்லாரும் அதிகரிக்கும்படியாய் 1000 என்று ஒரு எண்ணிக்கையோடு கூடியிருப்பதால், அங்கே அனந்தாவை வேதாக, எண்ணிலடங்காத வேதங்கள், இங்கே 1000 என்று எல்லா 1000 சொல்கிறோம். 1000 திருவாய்மொழி 1000 என்று ஒரு அளவீட்டிலே வைக்கும்படியாக இருப்பதாய், உயர்வர உயர்நலம் என்று தொடங்கி உயர்ந்தே என்னும் அளவும், அதாவது உயர்வரான் தொடங்கினார், பிறந்தார், உயர்ந்தேர், முடித்தார். இந்த ஆதி மத்திய அந்தம், முதலிலே ஆதியிலே உயர்வர, அது மத்தியிலே பல பாசுரங்கள், இறுதியிலே ஒரு பாசுரம். ஆக ஆதி மத்திய அந்தங்களிலே என்ன சொன்னார் திருவாய்மொழியில்? பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளையும் சேதனனுடைய சம்சார பந்து காரணங்களையும், இந்த சம்சாரம் என்கிற இந்த கூட்டு குழலிலே உழல்வதற்கு காரணங்கள் ஹேதுக்கள், அதுக்கு தான் சுவாமி ஆச்சாரியத்தில் அழுநாள் பெருமாள் நாயனார் காற்றால் அந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயம் என்ன சொல்லப்படுகிறது, என்ன சொல்லி காட்டுகிறது, அது தத்துவ விவேகம், இது தத்துவதர்சி வச்சனம் என்னும். ஆக இதால் அறிய வேண்டியது, வேதத்தால் அறிய வேண்டியது, அதாவது தத்துவம், அந்த அறிய வேண்டிய அர்த்தங்களை காட்டுகிறது என்றும், சேதனுடைய சம்சார பந்து காரணம் அவ்விஷயங்களிலிருந்து வெளியேறும் வழிகளையும், சுவாமி எங்கள் கட்டுப்பட்டுருக்கோம், அதிலேருந்து வெளியேற வழி சொல்லுங்க, அதையும் நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியில் சொல்லுகிறார் என்றும், பகவத் விஷயத்தில் பிரீதி ரூபாபன்ன ஞானத்தையும், பக்தி ரூபாபன்ன ஞானமும் ஒரு அர்த்தம். சுவாமி பிரலோகம் ஜீரனுள்ளார். பிரீத்தி ரூபாபன்ன ஞானம், பிரீதி அதாவது அளவுக்கு அளவளவான பிரீத்தி பக்தி என்றாலும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் இது பரியாய சப்தம்னு சொல்லலாம். அப்படி பிரீத்தி ரூபாபன்ன ஞானத்தையும்
அதற்கு மேலே ஜெகத்காரண வஸ்து நாராயணனே என்று. இதுதான் ஜெகத்காரண வஸ்து. எவன் ஜெகத்காரண பூதனோ அவனே நாராயணன். அதைத்தான் காரணம் து தியேயா சஜ்ஜலானி சந்தமுபாசீதா என்னெல்லாம் வேதங்கள் சொல்லுகிறது என்று பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தில் சுவாமி எம்பெருமானார் காட்டார். தேவதா வஸ்து விசேஷ நிர்தாரணத்தையும், அதாவது ஜெகத்காரணத்துவம் சொன்னால் அதுக்கு அடுத்தபடியாக தேவதா வஸ்து பரதேவதைன்னு சொன்னால் அந்த வஸ்து எது? பரமாத்மாவான சிவப்பதியான நாராயணனே என்று நிர்தாரணத்தையும், அவனுடைய சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவத்தையும், அதெல்லாம் உபயலிங்கபாதம் என்று சுவாமி பிரம்மசூத்திர சீபாஷ்யத்தில் அகிலகேய பிரத்யநீகத்துவம் என்றும் சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம் என்கிற இரண்டும் பிரம்மத்திற்கு விசேஷணமாக பிரம்மத்திற்கு அடையாளப்படுத்துவதாக காட்டுகிறார் அல்லவா. அதைத்தான் அவருடைய சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவத்தையும் அனந்த கருட விக்ரக்சேனாதி நித்திய திவ்யசூரி பரிச்சரியமான நளினனாய் கொண்டு நிற்கிறபடியும், நித்தியசூரியெல்லாம் சேவிக்கின்றிருக்கிறபடியையும் தாம் ஆழ்வார் அனுபவித்தபடி எல்லாராலும் அனுபவிக்கைக்காக தம்முடைய நிர்கேதுக கிருபையாரே. என்ன கவனிக்கணும், அங்கே ஆழ்வாருக்கு எம்பெருமான் நிர்கேதுக கிருபை பண்ணான். நிர்கேதுக கிருபைனா எந்த ஒரு காரணத்தையும் வைத்து கொள்ளாமல் கருணை புரிவது. அந்த ஆழ்வாருக்கு புரிந்தான். அந்த ஆழ்வார்கள் என்ன பண்ணார், தங்களுடைய நிர்கேதுக கிருபையை வெளியிட்டு இந்த லௌகீகரை குறித்து உபதேசித்தபடியையும், இந்த லௌகீகர்களும் இப்படி நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பரவானும் என்று நினைப்பதுதானே உத்தமனுடைய அனுஷ்டானம். அதுபோல ஆழ்வாரும் தம்முடைய விருப்பமெல்லாம் தீரும்படி அவனை கிட்டுகிறபடியும் விசதமாக விஸ்தாரமாக சுஸ்பட்டமாக தள்ளத் தெளிவாக தெரியப்படுத்துவதாய் இது அத்தனையும் திருவாய்மொழிக்கு உண்டான ஏற்றத்தை, உள்ளபடியான அர்த்தத்தை எல்லாம் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் தெரிவிப்பதாய் மிகவும் சுலபமாய் வேதம் போலே இல்லாமல் அதிகம் மிகவும் சுலபமாய் பக்தாமிருதம் தொண்டர் கமுதுண்ண சொன்மாலைகள் என்னும்படி அனுபவிப்பவர்களுக்கு அனுபவிப்பவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்க மிகவும் இனியதாய் நடைவிளங்கு தமிழ் மாலை என்று நடைவிளங்கு தமிழ் மாலை என்னும்படி திராவிட பாஷையாலே, அதாவது நடக்கின்ற அந்த திராவிட பாஷையினாலே நடைவிளங்கு தமிழ் என்னும்படி திருவாய்மொழி என்கிற பிரபந்த ரூபேண செய்தற்கு அவதரிப்பதற்கு தோன்றுவதை பண்ணுவதற்கு என்றபடி, எப்படி இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக எம்பெருமான் கடாட்சம் பெற்ற ஆழ்வார்கள் தாங்கள் மற்றவர்கள் எல்லாரும் உஜ்ஜீவிப்பிற்காக அவதரிப்பதற்கு தோன்றுவதற்கு பண்ணுவதற்கு என்றபடி உலகில் இருள் தருமா அஞ்ஞானம் என்னும், இந்த உலகம் எப்படிப்பட்ட ஞானம்? இருள் தருமா ஞானம். இது கலங்கும் நகரம், அது கலங்கா பெருநகரம் அப்படின்னு சொல்ல பூர்வாச்சார வியாக்கியானங்கள். இது கலங்கும் உண்டு, கலங்குவார் உண்டு, கலக்குவார் உண்டு, அங்கு கலங்குவார் இல்லை கலக்குவாரும் இல்லை. அதனால தெளிவிசும்பு திருநாடு என்கிறார் ஆழ்வார். அப்படி 7 விதமான குறைகளை உடைய கர்ப்ப ஜன்ம பால்ய யவ்வன வார்த்திக வயது கூடியது, அதுக்கப்புறம் வியாதி மரணம் என்று 7 விதமான நிலைகளை உடைய உலகில், உலகு என்றால் என்ன? உயர்ந்தோர் மாட்டு, உலகத்தில் இருக்க மக்களைத்தானே குறிக்கும். அதுபோல வரும் ஷடகோபனை வரும், அந்த வருங்கிறது கூட அர்த்தம் காட்டார். இது வர்த்தமான நிர்தேசம். வரும் அப்படின்னால் இன்னைக்கோ வந்துட்டு போயின்னு அர்த்தம் இல்லை, இனி வரப்போகுத என்று அர்த்தம் இல்லை. நிகழ்காலத்தை சொல்லுறது வரும், நிகழ்கால வினையச்சம் அப்படின்னு சொல்லுவான் தமிழில். அப்போ நிகழ்காலத்தை ஏன் சொன்னார்? ஏற்கனவே வந்து அவதாரம் ஆயிடுத்து, மண்ணியாச்சு முடிச்சுடுத்தோம். இனிமேல் அடுத்த அவதாரத்தில் விடப்பட போகிறாரு தெரியாது. ஆனால் என்ன அழகான பதம் போடுறார் சுவாமி அமுதனார். வரும்
ஏனால் இப்பொழுது கூட என்று நிகழ்காலத்தில் என்பதற்கு இதற்கு சம்ஸ்கிருதம் வர்த்தமான நிர்தேசம், இந்த நிகழ்காலத்திலே நிகழக்கூடிய அர்த்தத்தை. ஷடகோபனை வரும், ஷடகோபனை வரும் என்று நிகழ்காலத்தில் என்பதற்கு அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம், நம்மாழ்வாருடைய திவ்யமங்கள விக்கிரகம் சமஸ்த திவ்ய தேசங்களிலும், எல்லா திவ்ய தேசங்களிலும் யார் இருப்பாரோ யார் இருக்க மாட்டாரோ 99-100% சில திவ்ய தேசங்களிலே இருக்க மாட்டார்கள்னு வச்சுப்போம். பல திவ்ய தேசங்களிலே நம்மாழ்வார் திருமேனி இல்லாத திவ்ய தேசங்கள் இருக்காது. சமஸ்த திவ்ய தேசங்களிலும் சமஸ்த பிரபன்ன ஜனங்களுடைய திருமாளிகைகளிலும், எல்லா திருமாளிகைன்னா என்ன, இவ்விடத்தில் ஆச்சாரியன் திருமாளிகைன்னு அர்த்தம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகைகளில் ஏதாவது ஒரு நம்மாழ்வார் படமாவது இருக்கும். நம்மாழ்வார் விக்கிரகத்தை வச்சுட்டு பண்ண முடியாதவர்களுக்கு ஒரு நம்மாழ்வார் ஆழ்வார் ஆச்சாரியர் படத்தை ஏதாவது 3 பேர் நிச்சயமாக இருப்பார். பராங்குச பரகால எதிவராதிகள் 3 பேர் படம் நிச்சயம் இருக்கும். இல்லை 3 பேருடைய திருமேனியும் இருக்கும் திருமாளிகை. ஆகையினாலே நவம் நவம் கொண்டு திருவாராதனம் செய்யவும், அன்னன்னைக்கு அந்தந்த நம்மாழ்வாருக்கு பாசுரம் பாடுறது, சேவிக்கிறது, திருமஞ்சனம் பண்ணுறது, விசாகத்தை கொண்டாடுகிறது, மாசத்து நட்சத்திரம் கொண்டாடுறது, வருஷத்து நட்சத்திரம் கொண்டாடுறது, இப்படி நம்மாழ்வாரை அப்படி தினம் தினம் நவம் நவம் என்று அவருடைய திவ்ய இதுவரைக்கும் அவருடைய திவ்ய சீசூக்திகள் அவருடைய திவ்ய சீசூக்திகள் இதுவரைக்கும் நம்மாழ்வார சொன்னார். இதற்கு மேலே அவருடைய திவ்ய சீசூக்திகளான இதான ஏற்பாவில் இருக்கக்கூடிய பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிருத்தம், திருவாய்மொழி முதலான பிரபந்தங்கள் அவருடைய திவ்ய சீக்திகள் இந்த லோகத்தில் இன்றளவும் இன்னும் உள்ள காலத்திலும் நடையாடவும் நடையாடி போர்கள் போர்வதையும், நடையாடி எங்கே பார்த்தாலும் திருவாய்மொழி சேவை, எதை எடுத்து உடனே திருவாய்மொழி சேவை, இல்லை ஒரு கோயில் திருவாய்மொழி சேவையாவது வச்சுடுறான். ஏதாவது திருநட்சத்திரமாக கோயில் திருவாய்மொழி, அவசர காலம் வந்தால் கோயில் திருவாய்மொழி, இல்லைன்னா திருவாய்மொழி சேவை 3 நாள் 5 நாள் 7 நாள் ஏதோ ஒன்று. ஆனால் திருவாய்மொழி சேவிக்காமல் இருக்கிறது இல்லை. அப்படி திருவாய் பொருளாக கடவுது. இப்படி அவதரித்தருளிட ஷடகோபனை, இவ்விடத்திலே ஷடர் அப்படின்னா யார்? சடகோபன் என்றால் சடகோபன் என்பதற்கு சடா என்கிற வாயுவை வெறுத்தவர் என்று ஒரு அர்த்தம். ஆனால் சுவாமி பிள்ளோகம் ஜீர் என்ன காட்டார்? ஷடராவார், ஸ்வரூப ஞானமில்லாத சம்சாரிகள். பகவத் ஸ்வரூபத்தையோ தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையோ விரோதி ஸ்வரூபத்தையோ பரஸ்வரூபத்தையோ உபாய ஸ்வரூபத்தையோ ஸ்வரூப ஞானம் இல்லாதவர்கள், அவர்களை குறித்து யார்? இப்படி ஸ்வரூப ஞானம் இல்லாதவர்களை குறித்து ஒரு நாயகத்திலும் அடுத்தபடியாக நன்னாதார் முருவழிப்பா, இது பெரிய திருமொழி. நன்னாதார் முருவழிப்பா 4ஆம் பத்து 9ஆம் பாசுரம், உருநாயகம் 4ஆம் பத்து முதல் பாதம். அப்படி பருஷம் பண்ணியவனை, பருஷம் என்கிற ஒரு தமிழ், அது அந்த பருஷம் பண்ணியவனை கடுமையான சொற்களாய் சொல்பவர்கள். அப்படிப்பட்ட பாகிய குதிர்ட்டியராக சடர்களுக்கு பிரதிபாடனாரை, அவர்களுக்கு எதிரானவரை எண்ணுதல். இப்படிப்பட்ட நம்மாழ்வார், இதுவரைக்கும் நம்மாழ்வார் நிறுத்தியாச்சு. அதாவது முதல் வரியிலிருந்து தொடங்கி இதுவரைக்கும் நம்மாழ்வார் சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை சீந்தையுள்ளே தம்முடைய திருவுள்ளத்திலே பெய்தற்கு தமக்கு பரதேவதையாக ஆராத்தியராயிருக்கும்படி வைக்கைக்கு. யாரு? இந்த பெருமை மதுரகவி ஆழ்வாருக்கு செல்லுகிறது. பெய்தற்கிதையும் பெரியவர், இது அழகான ஒரு தமிழ். என்ற பெய்தற்கிதையும் பெரியவர், அதாவது சிந்தையுள்ளே பெய்தற்கு தமக்கு பரதேவதையாய் ஆராத்தியராயிருக்கும்படி வைக்கைக்கு ஈசாயும். அப்படிப்பட்ட வேண்டிய பிரபாவத்தை உடைய ஆழ்வார் பாசுரத்திலே காட்டுறார். தேவி மேவினேன் அவன் பொன்னடிமைமயேன் தேவமத்தரியேன் மிக்கவேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்னுமிரே இவர் தாமும் அருளி செய்தபடி. பெரியவர், பெரியவருக்கு ஒரு அர்த்தம் எடுத்து காட்டுறார். ஸ்ரீவஜன முகணத்தில்
நான்காம் 408ஆம் சூத்திரம் அதிலே காற்றார் 408 409ஆம் வார்த்தை. உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. உண்டபோது பகவத் சம்ஸ்ரேயம், பகவத் ஆனுகூல்யம், பகவத் சம்ஸ்ரேயம் கிட்டிய போது கொண்டாடுவார்கள். உண்ணாத போது, அந்த பகவத் சம்ஸ்ரேயம் கிட்டாத போது மின்னடை மடவார்கள் போகு நம்பி என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் யாரு? 10 பேர் உண்டிரே, 10 ஆழ்வார்கள். அவர்கள் பாசுரம் கொண்டு அன்று இவ்வர்த்தம் அறுதியிடக் கடவது. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. இந்த 10 பேரையும் பார்த்து சிரித்திருப்பார் யாரு? ஒருவர். அது யாரு? முதற்கவி ஆழ்வார். அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிடக் கடவோம் என்று சீவஜனபூஷணத்திலே பிரலோகாச்சார் காட்டுவது போல சரமபர்வ நிட்டராயும் அதை வளர்ப்பவராயும் அனுஷ்டானத்திலே காட்டுது. அப்படி காட்டி இருக்கிற மகா பிரபாவத்தை உடையர் ஆகையாலே சர்வாதிகரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாருடைய சீரை, அதாவது பெருமையை. என்ன பெருமை? மாறன் கடவோவன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்னேற்றும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்ற கண்ணின் சிறுத்தாம்பு தனியனிலேயும் பாருலையில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததமக்கென்னு நெஞ்சேவோர் என்று மணவாளமான உதயத்தமாலிலே 25ஆம் பாசுரத்திலே இப்படி என்னும் இப்படி சிலாகிக்கப்பட்ட கல்யாண குணங்களை இது மதுரகவி ஆழ்வார். இப்போ நம்ம ஆழ்வாருடைய பெருமை சொல்லியாச்சு, அவரை சிந்தையுள்ளே வைத்த பெரியவர் என்று மதுரகவி ஆழ்வாரை சொல்லியாச்சு. இதற்கு மேலே உயிர்களெல்லாம் வர்ண ஆசிரம குண விருத்தால் உத்கிருஷ்ட அபகிருஷ்ட விபாகமர ருஷியுடையரான சகல சம்சாரிகளுடையவும் உயிதற்கு உஜ்ஜீவனார்த்தமாக இந்த உபாயம் தவிர மற்ற உபாயங்கள் எல்லாம் உஜ்ஜீவனஹேதுக்கள் அன்று என்று காணும் இந்த திருவரங்க தமுதனாருடைய திருவுள்ளத்திலே ஓடுகிறது. உதவும் உபகரித்தருளும் எம்பெருமானார் உபதேசம். அப்படி எல்லாருக்கும் மோக்ஷோபாயமான திருமந்திரத்தை உபதேசிக்கும் வேளையிலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடியார்கள் அளவில் அனுசந்திக்க வேண்டும் என்று மதுரகவி ஆழ்வாருடைய நிட்டையே காணும் எம்பெருமானார் உபதேசிப்பது. அப்படிப்பட்ட ராமானுஜன் யாரு? ராமானுசம் எம் உறுதுணையே. இப்படி எம்பெருமானார் எனக்கு திடமான துணை. அதாவது துணை என்றால் சகாய பூதம், உரு என்பது திருடம். அப்படி ஆக இத்தால் பரமபதத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அது எம்பெருமானாருடைய சம்பந்தம், அது மதுரகவி ஆழ்வார் சம்பந்தம், அது நம்ம ஆழ்வார் சம்பந்தம். இப்படி பெரியவர் ஆழ்வாருடைய திருவடிகளை தம் திருவுள்ளத்திலே நிறுத்தி கொண்ட சுவாமிகள் சுவாமிகள் எல்லாருக்கும் என்றும் பொருள் கொள்ளலாம். அல்லது பெரியவர் என்ற பதம், இந்த பெரியவரை 3 பதத்தோடு சேர்த்தார். 3 பேரிடம் அன்வயிக்கும். நம்மாழ்வார் பெரியவர். அது எப்படி? எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற் குலகில் வரும் பெரியவர் நம்மாழ்வார். அடுத்தபடியாக மதுரகவிகளை கொடுக்கும். சிந்தையுள்ளே பெய்தற்கிதையும் மதுரகவி. அடுத்தபடியாக ராமானுஜனை குறிக்கும் பெரியவர். எப்படி? எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற் குலையில் வரும் சுடகோவரை சிந்தையுள்ளே பெய்தற்கிதையும் பெரியவர் சீரை உயிரெல்லாம் யாரு? ராமானுஜர் எம் பெரியவரே. பெரியவர் என்று ராமானுஜனிலும் அன்வயிக்கும் என்று இந்த அந்யதா, அதாவது ஒரு பாசுரத்தில் இருக்கக்கூடிய விசேஷண பதத்தை மற்ற விசேஷ பதத்தை மற்ற வாக்கியங்கள் கொண்டு நிர்வகிப்பது நம்முடைய பூர்வாச்சாரியனுடைய
ஒரு வியாக்கியான அந்த திசையிலே இப்படி எம்பெருமானார் திருவுள்ள மகக்க அவர் எனக்கு ஒரு துணை, அவருக்கு துணை மதுரைவியாழ்வார், அவருக்கு துணை நம்மாழ்வார், அவருக்கு துணை எம்பெருமான் என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் வெளிலோகம். 19ஆம் பாசுரம். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் ஓயார் குருவம் வேறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கியதீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே இந்நீராத்தோர் அரிதரில் ராமானுதன் எனக்காரமுதே. இந்த பாசுரத்திலே ஐஸ்வர்யாதி பரோபத பரியந்தமான பரதேவதா பரியந்தமான அகற்றித வஸ்துக்கள் எல்லாம் திருவாய் மொழியே என்று ஜெகத் பிரசித்தமாக நின்ன எம்பெருமானார் எனக்கு, அதாவது அமுதனாருக்கு நிதிசய போக்யர் என்கிறார். இந்த அவதாரியிலே அற்புதமாக 2வது அவதாரிகளே ஐஹிகா இவ்வுலகத்து, ஆமுஷ்மிகா மறுமையிலே இருக்கக்கூடிய சமஸ்த செல்வங்களும், சர்வவித பந்துவும், வகுத்த சேஷியான ஸ்ரீயப்பதியும் நம்மாழ்வார் தமக்கு பகவத் நிர்கேதுக கிருபையாலே பிரகாசிக்கிற அர்த்த விசேஷங்களை அடைவே அருளை செய்த திருவாய்மொழியே என்று சகல ஜனங்களும் உபதேசிக்கிற எம்பெருமானார் எனக்கு நிரசய போக்யர் என்கிறார். அமுதனார் ஒரு போக்யரை சொன்னார். இப்போ ராமானுசருக்கு ஒரு போக்யர். இந்த ராமானுசருக்கு போக்யர் சுவாமி திருவரங்கத்தமுதனார் அல்ல, திருவரங்கத்தமுதனாருக்கு போக்யர் சுவாமி எம்பெருமானார் என்று இவ்விடத்திலே அந்த சங்கதியை கண்டுகொள்வது. அதற்கு மேலே வியாக்கியானித்த புள்ளலோகம் ஜீயர் ஒரு பெரும் செல்வமும், இந்த இடத்தில் வேதமும் திருவாய்மொழியும் இந்த இரண்டையும் எடுத்து அப்பிராப்தமான செல்வத்தை போல் அல்லாமல் முக்தைஸ்வரியத்துக்கு உடலாகாயாலே பிராப்தமாய், இந்த திருவாய்மொழி எப்படி இருக்கு? ஒரு பெரும் செல்வம் என்று விடத்திலே விசேஷண பதங்கள் திருவாய்மொழியிலே போய் அன்வயிக்கிறது. அப்போ இது ஒரு பெரும் செல்வமும் என்கிற சொல்லானது வேதத்தையும் திருவாய்மொழியையும் அப்பிராப்தமான செல்வத்தை போல் அல்லாமல் முக்தைஸ்வரியத்துக்கு உடலாக பிராப்தமாய் பெரும் செல்வமும் அளவற்றதான செல்வமும் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, இந்த புண்ணிய க்ஷயம் பிறந்து நரகத்திலே விழப்போகிறோம் என்கிற பயத்தோடே இருந்து அனுபவிக்கையாலே உயிர் கழிவில் இதம் போலே மிக துக்க விசேஷமாயிருக்கும் அத்தரை என்றும், அதாவது உலகத்தில் காணப்படுகின்ற துன்பங்கள் செல்வங்கள். ஆழ்வார் கற்றர் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடுகான இம்மையில பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் கலம்பெற சிந்தி துய்மீனோம் என்னும் சொல்லுகிறபடியே ஆதி சொல்பமாய் அநித்தியமாயிருக்கையாய் அன்னிக்கே நித்தியமாய் கொள்ள குறைவத்திறங்கி கொழுந்து விட்டோங்கியா என்று அமுதனாரும் காட்டுகின்றபடியே கொள்ளை கொள்ள பெருகி வர கடவதாயிருக்கிற செல்வமும் சம்பத்தும் ஆழ்வார் பாசுரத்தில் காட்டார். அளவியல்ன அந்தாதி ஆயிரமிரே, அளவியல்ன அந்தாதி கீழே வேதம் சொல்லும் பொழுது
அது நிறைய இருக்கிறது என்று சொல்லுவோம் அல்லவா? சங்கையிட்டு இல்லாமல் இவ்விடத்தில் சங்கையாக 1000 இரே. இது திருவாய்மொழியிலே 1ஆம் 10 4ஆம் பதிகம் 11வது பாசுரத்திலே ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். தந்தையும் தாயும் மாதா பித்ரு சகஸ்ரேஷு வத்சரதரம் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே சாஸ்திரம் என்றால் அது வேதம். சாசனாத்து இது சாஸ்திரம். இதை இப்படி செய், இதை இப்படி செய்யக்கூடாது என்று எது ஒன்று சொல்கிறதோ அது சாஸ்திரம். நமக்கு வேதமே பிரமாணம், வேதமே சாஸ்திரம். ஆக இந்த தாய் தந்தையரை காட்டிலும் வேதமானது உயிர்களிடத்து வாத்சல்யம் மிக்கது என்று சகல ஜன உஜ்ஜீவன பிரவர்த்தமாயிரே வேதத்துவ சாமானிய விதிட்டத்துவம் எல்லாரும் விரும்புவது. அப்படியே இது வேதத்துக்குண்டான சிறப்பு. இப்போ திராவிட வேதசாகரம் தனியனிலே என்று திருவாய்மொழியை வேதமாக கூறப்படுகையாலே சகல உஜ்ஜீவன பிரவர்த்தமாகையாலும் எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக பிரவர்த்தகம் அந்த உஜ்ஜீவனத்திற்கு வேண்டிய வழிகளை எல்லாம் திருவாய்மொழி சொல்வதாலே அது என்னது அப்படின்னால் அழகா காட்டர் பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் என்று தனிய நிலையும் தொண்டர் கமுதுண்ண சொன்மாலைகள் சொன்னேன். இது நம்மாழ்வார் தம்முடைய திருவாக்கிலாலே திருவாய்மொழியிலே காட்டுகின்ற அர்த்தம் சொல்லுகிறபடியே பிரியத்தையே நடக்கடவதாகையாலும். இப்போ வேதத்தை காட்டிலும் சிறப்பு எது? திருவாய்மொழி என்பது ஆச்சாரியத்திலும் அழிவாள பெருமாள் நாயனார் காட்டார். வேதத்துக்குண்டான லட்சணங்கள் எல்லாம் இதிலே உண்டு, ஏதாவது திருவாய்மொழியிலே உண்டு என்று ஆச்சாரியர்களே பத கிரம ஜட என்று சொல்லுகிறார் அல்லவா சூத்திரத்திலே. அதுபோல திருவாய்மொழியிலே இந்த திருவாய்மொழி சாரத்தை நாயனார் 2 வரிகளிலே 2 சொற்களிலே முடித்து விடுகிறார். அது என்ன அப்படின்னால் அதைத்தான் பிள்ளைலோகம் ஜீயர் இங்கே எடுத்து காட்டுகிறார். வீடுமின் முத்தவம் தொடங்கி முதல் 10 2ஆம் பதிகம் வீடுமின் முத்தவம். இந்த வீடுமின் முத்தவம் என்பது முதல் பதிகம் உயர்வரா என்கிற பதிகம் சுவானுபவ சந்தானம் தன்னுடைய அனுபவத்திற்கு கிட்டிய லாபம். 2வது பதிகம் அதாவது வீடுமின் முத்தவம் என்கிற 2வது பதிகம் உபதேசம் தான் பெற்ற அனுபவத்தை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு அவர்களும் எம்பெருமான் கிருபைக்கு ஆளாக வேண்டும் என்று பரோபதேசம் செய்ய தொடங்கி இங்கே வீடுமின் முத்தவத்திலே தொடங்கி கண்ணன் கழலினை என்னுமளவும் கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்று என்கிற அளவும். அப்போ இந்த 2 வரிகள் தான் திருவாய்மொழிக்கு பிரதானமான உயிர் பதம் என்று சொல்லலாம். இதைத்தான் வீடுமின் முத்தவம் சர்வதர்மான் பரித்யஜ்யா கண்ணன் கடலினை மகாமேகம் சரணம் விரஜா என்று கீதா சர்வஸ்லோகத்திலே கண்ணன் காட்டுகின்ற 2 திருவாய்மொழிக்குள்ளே இருக்கிறது என்பது பிள்ளைலோகம் ஜீயரும் மற்றுள்ள ஆச்சாரியர்களும் காட்டுகின்ற அற்புதமான ஒரு அர்த்தம். அதுபோல ஆதி மத்திய அந்தங்களிலே ஹிதத்தையே போதிக்கையாலே நமக்கு எது ஹிதமோ எது உச்சிதமோ எது தகுந்ததோ எப்படி சீர்தூக்கி பார்த்து திருந்தலாமோ அதுபோலே இதத்தை நடத்த கடவதாகையாலும் தாயும் தந்தையுமாயிருக்கும் என்னபடி இந்த ஹிதத்தை நடத்துவதாலே 2 பேரையும் தாய் தகப்பன் என்கிற சொல்கிறாரோன பாசுரத்தில். அப்போ யார்? தாய் என்பது தன்னுடைய குழந்தையிடம் வாத்சல்யம் உடையது. அந்த குழந்தை பண்ணுகின்ற தீம்புகளையெல்லாம் ரசித்து மந்தின்ன விட்டு பிரத்யௌஷதம் இடுமா போலே என்கிறார் ஆச்சாரியத்திலே. தாயிருக்கும் வண்ணமான இவனும் என்று காட்டுகின்ற நாயனார் தாய் என்பது வாத்சல்யத்தையும் தந்தை என்பது ஹிதபரன்
எம்பெருமானை சொல்லும் பொழுது கூட பெரியபிராட்டியாரை சொல்லும் பொழுதும் பெரியபிராட்டியாருக்கு வத்சலையான மாதா, வாத்சல்யம் மிகுந்தவள். எம்பெருமானை சொல்லும் பொழுது ஹிதபரன், சில தவறுகளில் நேரும் பொழுதும் சில தவறுகள் நடக்கும் பொழுதும் தண்டிக்கக்கூடியவன். ஆனால் பிள்ளையின் நலத்திற்காக அதை செய்கிறான் என்பது ஹிதபரன். உயர் குருவம் புத்திரான் பந்தோன் சகீன் குருன் சர்வதர்மாம் சம்த்யஜ்யா என்று தியாஜ்ய கோடிலே விடத்தக்கதான ஒரு அழகான வார்த்தை காட்டார். பரிகணிக்கப்பட்டார். இந்த வார்த்தை அழகான தமிழ் வார்த்தை. அதாவது விலக்கப்பட்ட குருவன்மிக்கே. இந்த லோகத்திலே பல பேருக்கு பல விஷயங்களிலே குருன்னு சொல்லிக்கிறாளோ அந்த மாதிரி அல்லாமல் அத்ர பரத்ரஜாபி இகலோக பரலோகங்கள் இரண்டிலும் என்கிறபடியே உபய விபூதியிலும் இச்சேதனனுக்கு உபாதேயதமனாய் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன். ஆழ்வார் பாசுத்திரகடர் பொருளல்லாத என்னை பொருளாக்கி அஞ்ஞாத ஞாபகம் ஞானத்தை அளித்த சதாச்சாரியனும் உயர் குருவுங்கிறது இதெல்லாம். உயர் குருவம் அதாவது ஹிதத்தையே நடத்துகிறவன், நமக்கு மோட்சத்தை தருவதற்கு எம்பெருமானிடம் பிரார்த்திப்பவன், எம்பெருமானிடம் சேர்ப்பிப்பவன், அப்படிப்பட்ட ஞானத்தை அளித்த சதாச்சாரியனும் இவ்வுபகாராதிக்கத்தாலே காணும் இவர் பிரதித்யஜனாகாதே ஒழிகிறது. ஆக இப்படிப்பட்ட ஹிதத்தை உபதேசிக்கக்கூடிய உயர்த்தியை உடையனாகையாலும் அஞ்ஞான அந்தகாரத்தை நிவர்த்திப்பவருடைய குரு என்கிறார். அந்தகார நிரோதித்வாத் குரிர்யபிதீயதே. அஞ்ஞானத்தை போக்குவதால் குரு என்று சொல்லப்படுகிறான். குரு என்கிற சப்தத்திற்கு கு என்பார் அஞ்ஞானம், ரு என்றால் போக்குபவன். ஆக அஞ்ஞானத்தை போக்குவது மட்டுமல்லாமல் ஞானத்தை தருவது என்பது இவ்விடத்திலே காண்கின்ற அர்த்தம். வெறி தரு பூமகள் நாதனும். வெறி என்றால் பரிமளம், அதாவது நறுமணம். இந்த பதம் புஷ்பத்துக்கு விசேஷணமாய் பரிமளமான புஷ்பத்தை பிறப்படமாக உடையவளான பெரிய பிராட்டியாருக்கு விசேஷணமாய். அப்படி இப்படி பெரிய பிராட்டியாரை சொல்ல வெறிதரு பூமகள் வரைக்கும். வெறிதரு பூமகள் இப்போ நாதனையும் சேர்த்துக்கிற அடுத்த பதத்தில் வெறிதரு பூமகள் நாதன். அந்த சேர்த்து ஆழ்வார் சொல்ல பூமகளார் தனிக்காழ்வன் என்கிறபடியே வல்லவனான எம்பெருமான் என்றபடி இதுவரை எம்பெருமான் சொல். அல்லது வெறிதரும் பூமகள் என்கிற பதம் விராட்டிக்கு விசேஷணமாய் கந்தத்வாராம் என்கிறபடியே திவ்யகந்த பிரதானமான திருமேனியை உடைய பெரிய விராட்டியார் என்னவோமா. வெறிதரு பூமகள் என்பதற்கு நாதனை சேர்த்து ஒரு அர்த்தம். வெறிவரு பூமகள் என்று பெரிய பிராட்டியாருக்கு விசேஷமாய் காட்டி அல்லது தன் அடுக்கிறார் புள்ளலோகம் ஜீயர். வெறி என்கிற பதம் எம்பெருமானுக்கு விசேஷணமாய். இப்போ வெறி தரும் பூமகள் நாதன் என்பது இந்த வெறி என்பது நாதனான எம்பெருமானுக்கு விசேஷணமாய் சர்வகந்தா என்கிறபடியே திவ்ய பரிமள ஸ்வரூபனான ஸ்ரீயப்பதி என்றும் சொல்லலாம். ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அபினிவேசமெல்லாம் இவருக்கு எவ்விஷயத்தை பார்த்தா? இது யாருக்கு? இப்போ அமுதனாரை பார்த்து கேட்கிறோம். சுவாமி இப்படி அபினிவேதம் இந்த விருப்பமெல்லாம் இவருக்கு எவ்விஷயத்தை பத்தார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்றார். மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று. மாறன் நம்மாழ்வாருடைய பிதாவான காரிகையாலே சமர்ப்பிக்கப்பட்ட திருநாமம் ஆய்த்து. இது இப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு விளங்கியா பிரகாசித்தார். எம்பெருமான் தன்னுடைய நிர்கேதுக கிருபையினாலே உபய விபூதி அர்த்தங்களையும் முழுமையாக சந்தேகமல்லாமல் தெளிவர
அறியும்படி மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார். இந்த மயர்வர மதிநலம் அருளப் பெருகையாவது என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே அருளாள பெருமாள் நாயனார் இருள் துயக்கு மயக்கு சம்சயம் என்கிற அனுதய விபரிய விஸ்மிருதிகளற்று எழுகின்ற ஞானத்திற்கு தெளிவான ஞானத்திற்கு என்ன பெயர்? வெறிமயர்வர மதுநலம் அருளினம். ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மயர்வர மதுநலம் அருளினான். ஆச்சாரியர்களுக்கு நாதமுனி நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்களுக்கு எம்பெருமான் அருள்மழையும் ஆழ்வாருடைய கிருபையும் சேர்ந்து இவர்கள் யாரு இன்னும் தெள்ளத் தெளிவாக ஆனார்கள். அதனால்தான் சுவாமி மணவாள மாமுனிகள் தெள்ளியதா நம்பிள்ளை தள்ளியதா அள்ளியீர் தேவர்க்கும் தேவரதுரு தக்கீர் வெள்ளியீர் வெய்ய விழுநிதி வண்ணர் ஓ என்று பாசுரம் காட்டுகிறார் சுவாமி திருமங்கை ஆழ்வார். அப்படி கிருபையாலே இப்படி பிரகாசித்த எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே ஆச்சாரியர்களுக்கு என்னாச்சு? எம்பெருமானின் நிர்ஹேதுக கிருபையும் ஆழ்வார்கள் கிருபையும் சேர்ந்து இந்த ஆச்சாரியர்களுக்கு கிட்டியது நாதமுனி நம்பிள்ளை போல்வார்க்கு. அப்படி அருளப்பெற்ற நம்மாழ்வார்க்கு ஏவம் நித்யாத்மபூகாதாத் ஷடகோவ பிரணேஷ்யதி என்கிறபடியே நித்தியமாய் பௌருஷமாயிருக்கக்கூடிய திருவாய்மொழி அவர் தம்மாலே உண்டாக்கப்பட்டதென்று தோற்று ஏதோ ஆழ்வார் பாடினார் என்பது போல உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தோற்றுகிறது. ஆனால் ஆழ்வார் என்ன காட்டார்? என்னா புகுந்து நல்லின் கவி தன்னைத்தானே பாடி என்று ஆழ்வார் தம்முடைய பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். அப்படி பிரகாசித்து என் ஆகையாலே விளங்கிய ஷீர நெறிதரும் பகவத் ஸ்வரூபரூப குணவிபூதி ஸ்ரீயை எல்லாரும் அறியும்படி சாத்மிக்க இந்த ஒரு வரி அழகான பதம் விடுகிறார். சாத்மிக்க ஒருவனுக்கு வெயில் காலத்திலே தாகம் அதிகம் எடுத்தால் அந்த சொம்போடு சேர்த்து அந்த தாகத்தை தீர்த்து கொண்டான். ஆனால் என்னாகும்? அது அப்படியே இழுக்கடிக்கும், பொறையோடும் தும்மல் வரும், விம்மல் வரும். ஆனால் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, அது எப்படி ஆகும்? பொறுக்க சாத்மிக்க இது பல இடங்களிலே நம்பிள்ளை தம்முடைய ஈட்டிலே பல இடங்களிலே இந்த அர்த்தத்தை காட்டுகிறார். ஆழ்வார் துடிக்கிறார். எம்பெருமான் சரி கொஞ்சம் போகிறோம் என்று ஆறுதல் சொல்லுவது போல இப்படி சாத்மிக்க பொறுக்க அல்லது மாறன் விளங்கிய சேர நெறிதழும் ஆழ்வார் பகவத் பிரசாதத்தாலே தமக்கு பிரகாசித்த, அதாவது திருவரங்க தமதனால் தமக்கு பிரகாசித்த பரபக்தியாதி ஸ்வபாவங்களுடைய முழுமையாக உபகரித்தவர் என்றும் யோசிக்கலாம். அல்லது எவ்வளவு அழகான வியாக்கியாதாக்கள் சீர் நெறிதரும் எழுத்து அசை சீர் பந்தம் அடி தொடை நிறை பா என்று சொல்லப்படுகிற பிரபந்த லக்கணோ பேதமாய் பிரபந்தம் சொன்னால் என்னென்ன லட்சணங்கள் இருக்கும் என்னவுமா இங்கே இடத்துல சீர் என்கிற இது எழுத்து அசை தொடக்கமாயிற்று. எழுத்து சொல் பொருள் என்று ஒரு தனி இலக்கணம் உண்டு. இதைத்தான் சுவாமி ஆச்சாரியத்தில் எழுநாள் திருவாள் நாயனார் ஆச்சாரியத்தில் காட்டார். முதல் பிரகரணத்திலே 69வது வாக்கியத்திலே சீர் தொடை படை பந்தம் என்று வேதத்துக்கு என்னென்ன லட்சணங்கள் உண்டோ அத்தனை லட்சணங்களும் திருவாய்மொழிக்கும் உண்டு என்று காட்டி அருளுகிறார். அதுபோல செந்தமிழ் ஆரணமே என்று ஆதி மத்திய அந்தங்களிலே முதலிலே நடுவிலே முடிவிலே ஏகரூபமாய் அவர் என்ன சொல்ல தொடங்கினாரோ அதையே தான் நடுவிலையும் சொன்னார், அதே தான் முடிவிலையும் சொல்கிறார். தொடங்கும் போது என்ன சொன்னார்? உயர்வர உயர் நலமும் தொடங்கினார். நடுவிலே ஒன்றுமிழைத்து ஒன்றும் தேவம் உலகமயிரும் சொன்னார். கடைசியிலே அப்படி முடிக்கும் பொழுதும் அவாவரச்சூழ் அரிய என்று முடிக்கிறார். ஆதி மத்திய அந்தங்களிலே
திராவிட பாஷா ரூபமான, அதாவது தமிழ் பாஷையிலே அந்த உபனிஷத்தே திராவிட பாஷ ரூபாயமாக ஆயிற்று. எப்படி? வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராஜேதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா என்று வேதமே ராமாயணமாக ஆயிற்று. வேதத்தினாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற எம்பெருமானே சக்கரவர்த்தி திருமானாக அவதரித்தான் என்று சொல்லுவது போல ஆரணமே, ஆரணம் என்று சொல்லாமல் ஆரணமே என்று ஏவகாரம், இந்த ஏவகாரம் அவதாரணார்த்தம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்லுக்கு அர்த்தத்தை திருடீகரிக்க வேண்டுமானால், அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ண வேண்டுமானால் ஏ என்கிற எழுத்தை சேர்ப்பார்கள். நாராயணனே நமக்கே என்று திருவாய்மொழியிலே காட்டுவார், திருப்பாவிலே காட்டுவது போலே. உதாரணம் சொன்னேன், ராமன் வில்லாளி, ராமனே வில்லாளி என்று 2 பதங்கள் இருக்கு. ராமன் வில்லாளி என்றால் ராமனை போல் பல பேர் வில்லை ஆளுகின்ற சாமர்த்தியம் உடையவர்கள். ராமனே வில்லாளி என்றால் ராமனை தவிர்த்து வேறு ஒருவருக்கும் வில்லை ஆளுகின்ற திறமை இல்லை என்று அர்த்தம் காட்டுகிறதல்லவா. இந்த ஒரு ஏ என்பது முதல் அர்த்தத்தை விரிவுபடுத்துகிறது, அல்லது முதல் அர்த்தத்தை பிரிக்கிறது, விசேஷித்து காட்டுகிறது என்ற அவகாரத்தில் அந்நியோக விவச்சேதம் பண்ணுகிறது. இது பிரம்மசூத்திரத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே அந்த 4 அத்தியாயங்களை சொல்லும்போது விவச்சேத பரம், அந்நியோக விவச்சேத பரம் என்றெல்லாம் காட்டியிருக்கிறாள். அதை அங்கே அனுபவிக்கலாம். அப்படி இது காணும் எம்பெருமானாருடைய பிரதிபத்தி, இதுதான் எம்பெருமானாருடைய ஞானம். எம்பெருமானார் தமக்கு ஐஸ்வர்யாதி பரதேவதா பர்யந்தமான புருஷார்த்தங்களெல்லாம் திருவாய்மொழியே அன்றி வேறொன்றை உறுதி செய்யார் என்றபடி இந்நீலத்தோர் அரிதரின்னா இவ்வர்த்தத்தை வித்தீர்ணையான இந்த பிருத்திவியிலுள்ள சேதனருக்கு அஜ்ஞாத ஞாபகத்துவம் தெரியாதை தெரிவித்து பண்ணுகைக்கு நின்றருளின. அல்லது இவ்வர்த்தத்தை மகாபிருதிவியில் உள்ளார், பூமியில் உள்ளார் எல்லாரும் அறியும்படி நின்றவுமாம், நின்றருளின என்னவுமாம். ஏதத் விரதம் மமா என்கிறபடியே, இது அழகான ஒரு வரி காட்டால். ஏதத் விரதம் மமா, எப்படி சக்கரவர்த்தி திருமகன் நல்ல நிலைமையிலே நல்ல நினைவோடு நண்பன் என்கிற முறையிலே வந்தாலே நான் என்னுடைய விரதமாக அவனை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வது போல, பந்தகங்களாயிருக்கிற கட்டுப்பட்டவர்களாயிருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களை ராமானுசனை, அப்படிப்பட்ட எம்பெருமானாரை, அவர் யார்? எனக்காரமுதே, அடியேனுக்கு அமுதானாருக்கு அற்பரியாமிருதாமிருதம். இது கும்பகோணத்திலே எழுதியிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சொல்லுகின்ற வார்த்தை. ஆராவமுதே அபரியாப்தாமிருதம், அதாவது தெவிட்டாத, எப்பொழுது அப்பை நாள் திங்கள் ஆண்டூழி அவ்வொழுதலும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே என்று அனுபவிக்கிறார் அல்லவா. அதுபோல அபரியாமிருதம் அபரியாப்தாமிருதம் நிரதிசய போக்யர் என்னபடி தவிட்டாத தள்ளமுது, மிக உயர்ந்த இனிமையை உடையவர் ராமானுசர் என்று இந்த பாசுரத்தை அனுபவித்து முடிக்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். 20ஆம் பாசுரம். ஆரப்பொழில் தென்கொரு ஐப்பிரான் அமுதத்திருவாய் தமிழில் இசையுணர்ந்தோர்கட்கு இனியவருதம் சீராய்ப்பயன்னுயும் சீரங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரே பருகும் ராமானுசன் எந்தன் மாநிதியே.
இதுவரையில் ஆழ்வாருடைய அனுபவத்தை, திருவாய்மொழி அனுபவத்தை அனுபவித்த திருவரங்கத் அமுதனார் இந்த பாசுரத்திலே நாதமுனிகளை தம் திருவுள்ளத்திலே அவ்வினிவேசித்து, அதாவது மிகுந்த ஈடுபாட்டோடு அனுபவிக்கும் எம்பெருமானார், நாதமுனிகளை திருவுள்ளத்தில் இருத்துகின்ற எம்பெருமானார் எனக்கு பரமதனம், மோட்சத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய அனுபவத்தை காட்டிலும் எனக்கு பரமதனம் என்கிறார் இப்பாசுரத்தில். அதாவது இப்போ தர்சனீயமான பார்ப்பதற்கு அழகான, கண்ணுக்கு விஷயமான, திருநகருக்கு நிர்வாககரான நம்மாழ்வாருடைய அமிர்தமய திவ்ய சீசூக்தி ரூபமாய் இருந்துள்ள திருவாய்மொழியை. எவ்வளோ அழகான ஒரு பதம்! அமிர்தமய திவ்ய ஸ்ரீசூக்தி ரூபமாயிருந்துள்ள திருவாய்மொழியை சார்த்தமாக, திருவாய்மொழியை மட்டும் கற்றவர்கள் சரி, திருவாய்மொழியுடைய அர்த்தத்தோடு சேர்த்து அதை அனுபவிப்பதற்கான சார்த்தமாக, அதாவது அர்த்தபுஷ்டி, அர்த்தங்களை, தெளிவான அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய வியாக்கியானங்களை வைத்து அர்த்தமும் தெரிந்து கொண்டால் அவருடைய அப்படிப்பட்ட அவர்கள் திறத்திலே அபியசிக்க வல்லார் திறத்திலே அதிபர்வனாய் இருக்கும் அவருடைய கல்யாண குணங்களிலே சக்தராய் உஜ்ஜீவிக்கும் சுபாவத்தை உடையவரான ஸ்ரீமன் நாதமுனிகளை தம்முடைய மனசாலே அனுபவிக்கும் எம்பெருமானார் அடியேனுக்கு மகாநிதியாய் இருப்பர் என்கிறார். 19ஆம் பாசுரத்தினுடைய 20ஆம் பாசுரத்தினுடைய சாரம். ஆர்வத்தால் நாதமுனியை தமது நெஞ்சிலே பொருத்தி அனுபவிக்கும் எம்பெருமானார் எனக்கு பரமதனம் என்கிறார். சந்தான சோலைகள் சூழ்ந்து அழகால் விளங்கும் திருக்குருகூருக்கு நாதராய் விளங்கும் ஆழ்வாருடைய பரமபோக்கியமான வாயிலே இருந்து பிறந்தது. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே வாயிலே இருந்து பிறந்தது திருவாய்மொழி. இதைத்தான் சுவாமி பற்றனங்காட்ட அற்புதமான ஒரு ஸ்லோகத்திலே எம்பெருமான் எங்கெங்க இருக்கான வடதட தேவகி ஜடர கமலாத்தன ஷடகோப வாக் ஷடகோப வபுஷி ரங்ககிரியே சயித்தம் திருவரங்கத்திலே பள்ளி இருக்கான். அதுக்கு முன்னாடி ஷடகோப வாக், ஷடகோபனுடைய வாக்காகிற திருவாய்மொழி, ஷடகோபனுடைய வபுஷி நம்மருவாழ்வாடைய திருமேனியிலே எம்பெருமான் எழுதியிருக்கிறான் என்று அங்கே அனுபவிப்பது போல இங்கே ஆழ்வாருடைய பரமபோக்கியமான வாயிலிருந்து ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு வார்த்தை சொல்வதுண்டு. அது சுகமுக்தாமுகம், அந்த சுகம் என்கிற கிளியினுடைய வாயிலே இருந்து வந்தது, அதாவது பாகவதம். அதுபோல இது நம்மாழ்வாருடைய வாயிலே இருந்து வந்தது ஈரப்பாட்டுடைய திருவாழ்மொழி. அதாவது ஈரப்பாடு ஒரு தமிழ் வார்த்தை. ஈரப்பாடுனா இதை அனுபவிப்பவர்கள் மேலே நம்மாழ்வார் கடாக்கம் அப்பொழுது ஈரமாக ஒரு இடம் இருந்ததுன்னா ஜலமாக இருந்ததுன்னா ஈரமாக இருக்குமோனா, அதுபோல ஈரம் என்பதற்கு விடத்திலே அழகு அல்லது குளிர்ச்சி என்று அர்த்தம். இந்த திருவாய்மொழியை கேட்க 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 ஒரு ஈரப்பாடு விளைவிக்கிறதாம் இந்த திருவாய்மொழி. இதன் இசையை அறிந்தவர்களுக்கு அந்தரங்கராக இருப்பவர்களுடைய குணங்களிலே அடர்ந்து தம்மை உடலாக நினைப்பார் யார்? இந்த நாதமுனிகள். யார் யார் திருவாய்மொழியை அனுபவிக்கிறார்களோ, அவர்களுடைய அர்த்தத்தோடு அனுபவிக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய நெஞ்சிலே நிறுத்துவார் நாதமுனிகள். பெருவிழாயர் மடிவிலே புகுந்து நீரை வாரி பருகுவது போலே இந்த நாதமுனிகளை பேரன்பினாலே தம்முடைய திருவுள்ளத்திலே நிறைத்து கொண்டு அனுபவிக்கும் எம்பெருமானார் எனக்கு அழியாத செல்வம். ஆரம் என்ற இடத்திலே சந்தனம் நினைக்கும். இனியவர், இன்பம் தருபவர். சீலம் அது ஒன்று குணம். அதற்கு பிறகு ஈரம் அழகு குளிர்ச்சி. வியாக்கியானத்திலே ஆரப்பொழில் தென்கூறுகை திரு தாமிரபரணி தீரமாகையாலும் நீர் வாசி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய சமிருத்தி தினந்தோறும் செழித்து வளர்கின்ற சந்தன சோலைகளாலே சூழப்பட்டு தீவிர சந்தன மரங்கள் இருக்கும். சந்தன சோலைகளாலே சூழப்பட்ட
காண்பார்க்கு இனிமேதுமான திருக்குறுகூருக்கு. ஆரம் என்றால் சந்தம். பிரான் சர்வர்க்கும் சேவிக்கலாம்படியான உபகாரகன். பிரான் என்கிற வார்த்தை பல இடங்களில் ஆழ்வார்கள் பிரயோகிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபகாரகன். இப்படி மயவர முதலாளோட பெற்ற ஆழ்வாருடைய கடாட்சம் பெற்ற நாதமுனிகள் பிரான். குயில் நின்னாத பொழில் சோழ குருகோர் நம்பி. இது கண்ணினும் சிறுத்தாமிலே 10வது வசனத்தில் என்று ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரும் அருளி செய்தாரிரே. குருகை பிரான் குருகையிலே அவதரித்து சகல ஜனங்களுக்கும் திருவாய்மொழி முகத்தாலும் நாதமுனிகளுக்கு சகல அர்த்தங்களையும் உபதேசித்து சம்பிரதாயத்தை நடத்தினபடினாலும் உபகாரகர் என்றபடி. அமுத திருவாய் ஈரத்தமிழின் இப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய தொண்டர் கமுதுண்ண சொன்மாலைகள் சொன்னேன் என்கிறபடியே பரமபோக்கியமாய் கொண்டு திருப்பவளத்தில் பிறந்ததாய் தன் நிலையில் பரமானுபவ நிலையில் நின்று சேதருடைய சம்சார தாபம் எல்லாம் ஆறும்படியால் ஈரப்பாட்டை உழைத்தாய். அது என்ன ஈரப்பாடு அப்படிங்கிறதுக்கு குளிர்ச்சின்னு முதல்ல சொன்னேன். இவ்விடத்திலே வியாக்கியாதா விழலஞ்சீர் என்று சொல்றார். மனசிலே தோன்றுகின்ற கிருப்பை, மன இறுக்கம், மன இறக்கும் அல்ல, இருக்கும் அல்ல, மன இறக்கம், அந்த குளிர்ந்த திருவுள்ளத்தோடு அப்படின்னு அர்த்தம். தமிழ் பாஷை ரூபமாக திருவாய்மொழியினுடைய இசை கானம் ராகம் முதலான லட்சணங்களோடு கூடி அதைத்தானே அதனுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். மேலேகத்தாழ்வான் கிழகத்தாழ்வான் முதலான இருவருக்கு அந்த ஆழ்வார்கள் பாசுரங்களை கானத்தோடு சொல்லி வைத்தார். அந்த கானத்தினுடைய இசையோடு சொல்லி வைத்தார், அந்த லட்சணங்களோடு சொல்லி வைத்தார். அதைத்தான் இன்றைய தினம் நாம் திருவரங்கத்திலே மற்றுள்ள திவ்ய தேசங்களிலே அரையர் சேவையிலே சேவிக்கலாம். இப்படி உணர்ந்தோர்கட்கு அபியசித்தவர்களுக்கு ஆக தெள்ள தெளிவாக கற்றவர்களுக்கு. யாருக்கு? அர்த்தத்தோடு வெறும் மூலத்தோடு இருந்தாலும் சரி, அர்த்தத்தோடு இருந்து அறிய கத்து வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே என்று அனுபவிக்கிறார் அல்லவா? அதுபோல பின்னையும் ஆவருத்தினால் மீண்டும் 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 சொல்லுதல். நல்ல மனப்பாடமாயிருந்தால் கூட நல்லா திருப்பி ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் பண்ணி அதிலே பூர்ண ஞானம் உடையவர்களுக்கு. உணர்ந்தோர்னா யாரு? மேலெழுந்த வாரியான திருவாய்மொழி கற்றவர்கள், அதனுடைய அர்த்தத்தை ஆச்சார வியாக்கியானம் மூலமாக அறிந்து கொண்டவர்களுக்கு. அந்த வாரி யாரும் இருக்காளா அப்படின்னு கேட்டோம். மதுரகவி ஆழ்வார், திருமங்கையாழ்வார் முதலானவர்களுக்கு. அது என்ன திருமங்கையாழ்வார் எங்கே வந்தார் இங்கே அப்படின்னால், இவர் தானே மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ணா இந்தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியும் பொருள்தானே என்று சொல்லி 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானித்த பெரியவாச்சான் பிள்ளை மனசிலே வைத்து கொண்டு திருமங்கையாழ்வார் என்கிறார் பிள்ளைலோகம் ஜியம். இனி அவர்களுக்கு அत्यந்தம் பிரியதவராய் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கண்ணின் சிறுத்தாம்பை உபதேசித்த ஸ்ரீ பராங்குத நம்பி. இந்த உணர்ந்தோர் என்பதற்கு இவ்விடத்திலே ஸ்ரீ பராங்குத நம்பி என்கிற ஒரு ஆச்சாரியரை குறிக்கிறது. இனியவர்தம் சீரை பயின்னு அவருடைய கல்யாண குணங்களை சர்வகாலம் அனுசந்தித்து அவர் செய்த உபகாரத்தை எப்பொழுதும் மறவாமல் நன்றி உள்ளவராய் கொண்டு பயிலுதல் அனுசந்திக்கை உய்யும். அவ்வளவாக இவருக்கு உஜ்ஜீவனமில்லை. எவ்வளவாக? எம்பெருமானாரை கிட்டுவதற்கு முன்பு இவருக்கு உஜ்ஜீவனம் இல்லை. எம்பெருமானாரை கிட்டிய பிறகு அமுதனாருக்கு அந்த மதுரகவி ஆழ்வாருடைய சம்பிரதாயஸ்தான ஸ்ரீ பராங்குச நம்பி உபதேசித்த உடனே அவர் பக்கலிலே கிருதஞராய் போந்த பின்பு காணும் இவர் யார்? நாதமுனிகள் உஜ்ஜீவித்தது. இல்லை என்றால் 4000 நமக்கு கிடைத்திருக்குமா?
அப்படி சீலங்கொள் நாதமுனியை இப்படி உஜ்ஜீவனே சுபாக உடையரான ஸ்ரீமன் நாதமுனிகளை, அதாவது இவர் ஸ்ரீரங்கநாதருடைய திருநாமத்தையே வகித்தார். இவருக்கு இயற்பெயரது ரங்கநாதன் அல்லவா, அதற்கு பிறகுதான் நாதமுனியானார். ஆழ்வார் நமக்கு உபதேசித்த அர்த்தங்களை முழுமையாக எப்பொழுதும் இருத்தி வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய எழுந்தருளிக்க ஸ்ரீமன் நாதமுனிகளை என்னபடி நெஞ்சால் வாரே பருகும். இப்போ அமுதனாருடைய காலம், நாதமுனுடைய காலம். நாதமுடைய காலம் முற்பட்டது, அமுதனாருடைய காலம் பிற்பட்டது. ஆனால் சமான காலமானால், அதாவது நாதமுனிகளும் அமுதனாரும் ஒன்னா இருந்த காலமாக இருந்தால் என்ன பண்ணுவாராம் அமுதனார்? காய்கமாக தழுவி முழுசி பருமாறி அனுபவிப்பார் காணும். அவரை தழுவி முழுசி பரிமாறி அப்படி அனுபவித்திருப்பார். கால விச்சேதமாகையாலே நாதமுடைய காலம் என்றோ இவர் காலம் என்றோ அப்படி அத்தியந்த கால விவதானமாய் இருக்கையாலே அந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை நெஞ்சாலே அள்ளிக்கொண்டு பிரிகதிர்படாதபடி, அதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் நம்முடைய ஆச்சாரத்தை காத்துக்கணும். பிரிகதிர்படாதபடி, தப்பி போகாதபடி, விக்கிரக குணங்களோடு அனுபவிக்க பருகும். பருகும்னா என்ன? தீர்த்தமாக இருந்தால் பருகலாம், சாதமாக இருந்தால் உண்ணலாம். விடத்திலே பருகும்னு சொன்னது அனுபவிக்கை என்ற அர்த்தத்திலே பருகும். ராமானுஷன், இப்போ எம்பெருமானார் ராமானுஷன் விக்கிரக குணங்களோடே கூட அனுபவிக்கை. ராமானுஷன் எம்பெருமானார் எந்தன்மானிதியே, லோகத்தார் எல்லாருக்குமாக உபகரித்தார். அகிலும் யார்? எம்பெருமானார். எனக்கு அமுதனாருடைய அத்தியவசாயம், எனக்காகவே எம்பெருமானார் அவதரித்தால் அவருடைய உபதேசம் என்னை திருத்தித்து நான் உஜ்ஜீவித்தேன். உறுதியாக நம்பிக்கை தமக்கேயாக அவதரித்தான் என்று காணும். எந்தன்மாநிதி, அடியேனுடைய அமுதனாருடைய மகாநிதி. உலகத்தில் ஏதோ நவநிதிகள்னு சொல்கிறான், அஷ்டலக்ஷ்மி அஷ்டநிதிகள் இன்னும் நவநிதின்னு சொல்கிறான். அப்படி நவநிதியான தனங்களுக்கும் என்னைக்கோ ஒரு நாள் பிரளயத்திலும் அழிவு உண்டு. அப்போவே நிகழ்காலத்திலே அழிவு உண்டு, பிரளயத்திலே நிச்சயமாக இந்த நவநிதிகள் படும். ஆனால் அப்படி அல்லாமல் அவற்றை காட்டிலும் விலட்சணமாய் அப்ராகிருதமான நிதி என்கிறார். யாவாதாத்மபாவியாக, இந்த வாக்கியம் பல இடங்களில் வியாக்கியானங்களில் யாவாதாத்மபாவி அப்படின்னால் ஆன்மா உள்ளவரை, இந்த ஆன்மாவுக்கு கழிவல்லே அல்லவா, ஆகினால ஆன்மா உள்ளவரை. அத்திர பரத்ரஜாவி நித்யம் எதீய சரணௌ சரணம் மதீயம் என்று அளவந்தால் சோத்திரத்திலே 2வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். எந்த நாதமுனியுடைய திருவடியானது இகலோக பரலோகங்களில் எப்போதும் என்னுடைய ரக்ஷக வஸ்துவோ அந்த நாதமுனிகளுக்கு நமஸ்காரம் என்று ஆள வந்தாரும் அருளி செய்தாரீரே என்று இந்த 20ஆம் பாசுரத்தை பூர்த்தி செய்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். இதிலே 16வது அடியேனுக்கு லபித்த 16ஆம் பாசுரத்திலே ராமானுஜன் என்னும் மாமுனியே என்றும், 17ஆம் பாசுரத்திலே எங்கள் ராமானுஜனை வந்தெய்தினரே என்றும், 18ஆம் பாசுரத்திலே ராமானுஜன் எம் உறுதுணையே என்றும், 19ஆம் பாசுரத்திலே ராமானுஜன் என காரமுதே என்றும், 20ஆம் பாசுரத்திலே ராமானுஜன் எந்தன் மாநிதியே என்றும் இந்த 5 பாசுரங்களை அடியேன் உபன்யசிக்கும்படியாக, அடியேன் விளக்கும்படியாக அடியேனுக்கு பிராப்தமாயித்து. சர்வாபஜாரான் க்ஷமஸ்வ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருளே சரணம், பிள்ளைலோகம் ஜீயர் திருளே சரணம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரிய எழுந்துருளி சேவை சாதிக்கும் மேல்கோட்டை எதிகிரி நாராயண ராமாஞ்சு ஜீயர் சுவாமியுடைய உபகாரத்திற்கு அவருக்கு அடியனுடைய கிருதைகளை தெரிவித்து, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகாமம் தந்தவனூர் வாழ கடல் சூழ்ந்த மனுலகும் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிரும்.
ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்களம் மங்களாசாசனபரைः மதாச்சாரிய புரோகமைः சர்வைச்ச பூர்வைராச்சாரியைः சத்கிருதாயாஸ்து மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.